ஓகே. வணக்கம். நம்ம வந்து இப்போ ஜான் 26 ஃபவுண்டேஷன் ஸ்டூடண்ட்ஸோட பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங். லாஸ்ட் மந்த் நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருந்தோம். அந்த மீட்டிங்ல வந்துட்டு நம்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆ, சில பேர் அதுல வந்து ரொம்ப கம்மி மார்க் எடுத்திருந்தீங்க. நான் சொன்னேன், சரி இந்த டெஸ்ட் சீரிஸ்ல 15 நாளைக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இதுல மிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ்ல நல்ல மார்க் எடுக்கணும், மிஸ் பண்ணவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு நம்ம 2 டெஸ்ட் முடிச்சிருக்கோம். அக்கவுண்ட்ஸும் லாவும் முடிச்சிட்டோம். லாவோட மார்க்கை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பகீர்னுச்சு நேத்திக்கு முந்தா நேத்திக்கெலாம். ஏன்னா வந்துட்டு ஓவராலாக ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் அக்கௌண்ட்ஸ் கூட தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு வந்து என்ன வருத்தமாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஏப்ரல் மாதம் கிளாஸ் ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒன்றா தான் கிளாஸ் ஆரம்பித்தோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்கும்போது இந்த ஜான்வரி 26க்கும் அந்த பேட்சில் தான் வச்சுருந்தோம். செப்டம்பர் 25 அந்த பேட்சில் தான் வச்சுருந்தோம். ஜூலை மாதமோ ஆகஸ்ட் மாதமோ யார் யாருக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் இல்லை செப்டம்பர் மாதம் எழுதுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா 1 மந்த்தோ 1.5 மந்த்ஸோ டைம் வேணும் அப்படின்றவங்கள மட்டும் பிரித்து ஜான்வரிக்கு கொண்டு போயிட்டு செப்டம்பர் மாதத்துக்கு டெஸ்ட் சீரிஸ்லாம் முடிச்சுட்டு அவங்கள எக்ஸாம் காமிச்சிட்டு கரெக்டாக அவங்களுக்கு எக்ஸாம் அமைச்ச நாளில் உங்களோட டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பித்தேன். செப்டம்பர் 15ஆம் தேதி நான் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பித்தேன், ஞாபகம் எனக்கு இருக்குது. அப்போது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் இனிஷியலாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 15 நாள் டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதினோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ செகண்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து 10 நாள் ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுகிறோம். அப்பயுமே வந்துட்டு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு நான் ஜான்வரியே சும்மா ட்ரை தான் பண்ண போகிறேன், நான் பாஸ் பண்ணணுன்ற அந்த வெறியெலாம் எனக்கு கிடையாது, ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறது தப்பு இல்லைல்ல சார். ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் சார். அதனால் நாங்கள் நிறையா படிக்கட்டை வீட்டு வாசலில் வைப்போம். படிக்கட்டாக வச்சு பழனி படிக்கட்டு மாதிரி வச்சு ஒரு 18 படிக்கட்டை வச்சு தான் நாங்கள் வந்து மலை ஏறுவோம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டெஸ்ட்லேயே இவ்வளோ மட்டமான மார்க் எடுத்தா ஐசிஏ எக்ஸாமில் என்னத்தை கிழிக்க போகிறோம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். அப்போ இந்த பசங்களை என்னால் திட்ட முடியாது, அடிக்க முடியாது. அப்போ என்னத்தை தான் சொல்லி இவங்கள ரெடி பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. புலம்ப தான் முடியும் என்னால், வேற என்னமா பண்ண முடியும்? ஸோ அப்போது டைம் கொடுக்க முடியும். டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்லித்தரேன்னு சொல்லல. நேற்று நான் சொல்கிறேன் பசங்க கிட்ட, பேரண்ட்ஸ் நான் வந்து நேற்று பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பேன் குரூப்பில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது லால என் கொஷின் பேங்கை தவிர மொத்தம் 120 மார்க் கொஷின் பேப்பர்னு வச்சுக்கோங்க. இன்க்ளூடிங் சாய்ஸஸ்லாம் சேர்த்து 120 மார்க் கொஷின் பேப்பர். 100 மார்க் இவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஒரு கொஷினை சாய்ஸில் விட போகிறாங்க. ஓகே. அப்போ என் கொஷின் பேங்க்கில் நான் கொடுக்காத கொஷின்லேருந்து என்ன கொஷின் நான் கேட்டேன் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கொஷின், ஒரு 4 மார்க்கும் 5 மார்க்கும் அந்த கொஷின். அப்போ அந்த கொஷினே நீங்கள் எழுதியிருந்தா கூட நான் சொல்கிறேன், இப்போ 100 மார்க் எழுதியிருக்க முடியுமா? என் கொஷின் பேங்கை படிச்சிருந்தா எழுதியிருக்க முடியும். யாருமே எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100 மார்க் எழுதவே இல்லை. அதுக்கப்புறம் எழுதுறதெல்லாம் மொட்டத்தா குட்டையில் உந்தாலும் எழுத வேண்டியது. சும்மா இப்போ கொஷின் பேங்க்ல எல்லாமே கிளியராக கொடுத்துட்டு இப்படி தான் கொஷின் இருந்தால் இப்படி தான் ஆன்சர் எழுதணும்ன்ட்டு உங்களை ஓனாலாம் கூட எழுத சொல்லல, நீங்களா கற்பனை பண்ணி எழுதுங்களா கூட சொல்லலை. இப்படி தான் எழுதணும்னு ஸ்ட்ரக்சரை கூட கொடுத்தாச்சு. அப்படியே நான் வந்து தலைகீழாக தான் குதிப்பேன், நான் ஃபெயில் தான் ஆகுவேன்ட்டு 20 மார்க் 25 மார்க் 30 மார்க் வாங்கும்போது வயிற்றுச்சலா இருக்கு. இன்னும் சீரியஸ்னஸா இல்லையா? இன்னும் இன்னும் எவ்வளோ காலம் தான் உங்களுக்கு தேவைப்படும்? இப்பயும் நான் வந்து ஏன் மார்க் வாங்கலான்னு கேட்டா 40க்கு தான் கணக்கு சொல்றாங்க. 40க்கு கணக்கு சொல்லக்கூடாது, 80 90க்கு கணக்கு சொல்லணும். ஏன் மார்க் வரலன்னு கேட்டா, சார் 2 கொஸ்டின் தப்பா எழுதிட்டேன் சார். சரி 2 கொஸ்டின் நீ கரெக்டாக எழுதினா கூட எவ்வளோ மார்க் வந்துடும்? இப்போ 20 மார்க் வாங்கியிருக்கியா? அந்த 2 கொஸ்டின் கரெக்டாக எழுதினா இன்னொரு 6 மார்க் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான் 26 தான் வரும். ஏன் 80 எடுக்கல, ஏன் 70 எடுக்கலன்னு நான் கேட்டா 40 ஏன் எடுக்கலன்றதுக்கு ஒரு கணக்கு வருது. இது எங்க போய் முடிய போகுது? எல்லா பேரண்ட்ஸும் பசங்க மேல இன்னும் கண்டிப்பா இருக்கணும். இந்த மார்க்லாம் பார்த்துட்டு ஓ அப்படியா, போன தடவை 15 மார்க்கியா, இந்த தடவை 16 வாங்கிட்டியா, 1 மார்க் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் முதுகுல தட்டக்கூடாது. ஏன்னா நீங்க தான் அவங்க கண்ணுக்கு எதிர்க்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மார்க்லாம் நான் ஏன் உங்களுக்கு அனுப்புறேன்? எந்த அகாடமிலையும் இவ்வளோலாம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதே கிடையாது. நம்ம வந்து நீங்க ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, நான் ஒரு ஏரியாவில் இருந்தா கூட நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கேன், ஏன் இவ்வளோ கண்டிப்பா இருக்கேன், ஏன் விடிய விடிய உட்காந்து கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுக்குறேன் அடுத்த நாள்? யோசிச்சு பாருங்க. நைட்டோட நைட்டா கரெக்ஷன் பண்ணி அடுத்த நாள் மார்க் வருதா வரலையா?
எங்கேயாவது உங்க ஸ்கூல்ல ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இப்படி கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்களா? குவார்டர்லி எக்ஸாம்ல 10 நாள் மினிமம் டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா இமிடியேட்டா ரெக்டிஃபை பண்ணட்டும் மார்க்ஸை. இன்னைக்கு இப்போ மார்க் வந்துச்சுன்னா எங்க விட்டுருக்கோன்னு பார்த்து இமிடியேட்டா ரெக்டிஃபை பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் இது பண்றது. ஆனா இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்குது உங்களுக்குனே தெரிய மாட்டேங்குது. இவங்க கூட படிச்ச பிள்ளைங்கள்லாம் செப்டம்பர் மாசம் எக்ஸாம் முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு இப்போ இன்டர்ல இருந்த ஒரு சப்ஜெக்ட் முடிக்க போறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஃபவுண்டேஷன்ல இந்த சப்ஜெக்ட்ல இன்னும் கான்ஃபிடென்ட்டா மார்க் வாங்கல. எவ்வளவு பேர் 40 கூட வாங்காம இருக்கீங்க? பயமா இருக்கு. சீரியஸ்னஸே இல்ல. லைஃப் பத்தி ஒரு பயம் வேணாமா? இதுல பாதி பேர் காலேஜுக்கும் போல. யோசிச்சு பாருங்க உங்க நிலைமை என்னன்ட்டு. ஒரு 45 மார்க் 50 மார்க் வாங்க முடியலன்னா காலேஜுக்கும் போகலன்னா என்னதான் நம்ம லைஃப் ஆக போகுது? கேட்டால் நான் ஃபுல் டைம் சி அப்படி நான் இந்த ஜபர்தஸ்தா பேசுறதுல ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்ட்டு ரஸ்க் தான் சாப்பிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் சி யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட்ஸ். நான் மட்டும் கழுத மாதிரி கத்திட்டு இருக்க கூடாதீங்க. நான் அப்பவே சொன்னேன் செப்டம்பர்ல எழுதுங்கடா தயவு செய்துன்ட்டு. ஏன்னா ஒரு பயம் இருக்கும் செப்டம்பர்ல எழுதிங்க. ஐயோ ஐயோன்னு பயம் இருக்கும். இப்போ ஜனவரி என்னாச்சு? அதான் 4 மாசம் இருக்குல்ல, அதான் 3 மாசம் இருக்குல்ல, அதான் 2 மாசம் இருக்குல்ல, அதான் 1 மாசம் இருக்குல்ல அப்படின்னு போயிடுச்சு. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா 2 மாசம் தான் இருக்குது. 2 மாசம் இல்லை, 2 மாசத்துக்கு ஒரு 4 நாள் கம்மி. 4 மாசம் போச்சு, 3 மாசம் போச்சு, இப்போ 2 மாசத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து எழுத போகிற எக்ஸாம்ஸு இப்போ இன்னும் உங்களுக்கு மேக்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸ் முடிக்கும்போது டிசம்பர் 10 ஆயிரும். ஓகே, நவம்பர் 30 மேக்ஸ், டிசம்பர் 10 எக்கனாமிக்ஸ். அதுக்கப்புறம் 5 நாளைக்கு ஒரு எக்ஸாம். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு எக்ஸாம் வரும். அப்போ அடுத்து எழுத போற இதுக்கப்புறம் எழுத போற அக்கௌண்ட்ஸ் ஒரு 2 தடவை எழுத போறீங்க, லா 2 தடவை எழுத போறீங்க. அப்போ எப்படி இம்ப்ரூவ் பண்றது? இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா மேல தான் அடுத்த எக்ஸாம்ன்றது முடிவே பண்ணிக்கோங்க. பிகாஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் whoever got less than 60 in accounts, whoever got less than 50 in law, கண்டிப்பாக மெயின் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா கிளாஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு நான் கொடுத்த இந்த பேப்பர் ஈஸியான பேப்பர். நான் செப்டம்பரில் எக்ஸாம் வைக்கும்போது பயங்கர டஃப்பாக செட் பண்ணி வச்சேன். ஏன்னா செப்டம்பர் எக்ஸாம் பயங்கர டஃப்பாக இருக்கும்னு தெரியும். ரிசல்ட்டு டஃப்பாக இருக்கும்னு தெரியும். செப்டம்பர் மாதம் பயங்கரமான கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் வச்சு ட்ரெயின் பண்ணேன். ஜான்வரிக்கு அவ்வளோ டஃப்பாக பேப்பர் இருக்காது. ஜான்வரிக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பேப்பர். ஜான்வரியில் ரிசல்ட்டு செப்டம்பரோட நல்லாயிருக்கும். செப்டம்பரில் 15% கொடுத்தானா கண்டிப்பாக ஜான்வரியில் 21% கொடுப்பான். 21% ஐம் எக்ஸ்பெக்டிங் ஜான்வரி ரிசல்ட். இப்போ 21%ன்றது கம்பேரிட்டிவ்லி அதிகம் தான். ஆனால் 21% அதிகம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. 100 பேர் தான் 80 பேர் ஃபெயில் தான் போகிறான். அப்பயும் அந்த 80 பேரில் நீ இருக்க போறியா இல்லையான்றதான் விஷயம். சில பேருக்கு செப்டம்பர் ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். ஆனால் அனுபவத்துலேருந்து நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது என்ன? கிளாஸ் டெஸ்ட்டில் ஆஹா ஓஹோன்னு நல்லா மார்க் வாங்கி பாராட்டு வாங்கினா பிரோஜனம் கிடையாது. அது ஹாசிதா இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், ஷாலினியா இருக்கட்டும், மிருதுலாவா இருக்கட்டும். இந்த கிளாஸ் டெஸ்ட்டில் நம்பர் 1 வாங்கினா கூட பிரோஜனம் கிடையாது. அந்த மார்க் எல்லாம் குப்பை தான். மெயின் எக்ஸாமில் மார்க் வாங்கினா தான் மார்க்கு. அப்போ இங்கே இவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஏன் கோட்டை விட்டன்றதை நீங்கள் யோசிக்கணும். இது ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டு ரீ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறவங்க நினச்சிக்கோங்க, இங்கே நம்பர் 1 பாக்ஸராக இருந்தவனே அங்கே அடி வாங்கிட்டு வந்திருக்கான். புரிஞ்சுக்குங்க. மிருதுலாலாம் ரயான்லாம் என்கிட்ட திட்டு வாங்கினதே கிடையாது. ஒரு தடவை நான் ரயானை திட்டினது கிடையாது, மிருதுலா திட்டினது கிடையாது. எப்பவுமே டாப்பர் கிளாஸில் அவங்களையே ஓட விட்டுருக்குது இந்த மார்க்ஸ் ஐசிஐ. இங்கே கிளாஸ் டெஸ்ட்டில் ஹாஸ்டல்லாம் 80 வாங்குவான். அவனே அச்சு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. போ வீட்டில் போய் நல்லா படின்ட்டாங்க. சேகுவாரா நல்லா தான் படித்தான். அங்கே போய் என்னதான் பண்ணான்னு தெரில. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிற செய்தி என்னென்னா, இங்கே மார்க் வாங்குறதோட அங்கே 15 மார்க் கம்மியாக வருது, 10 மார்க் கம்மியாக வருது. அப்போ இங்கே 70 எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இங்கே 65 எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இன்னும் டஃப்பான செட் பண்ணவே இல்லை கொஸ்டின் பேப்பரை. நான் எல்லாம் நார்மலாக செட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த லாஸ்ட் 2 டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர். தயவு செய்து இன்னும் 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 முயற்சி பண்ணுங்க. பத்தவே பத்தாது போட்ட எஃபர்ட். இதுதான் நான் பொதுவாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்றது. இப்போ இண்டிவிஜுவலாக பேசுவோம். ஆகாஷ் ஆகாஷ்
சார் சார் என்னது? சரி ஆகாஷ் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ வர அவனுக்கு. ஆகாஷ் ஐ. ஒரு ஆகாஷ் தான் இருக்குது. ஆமா சார். ம். பேரண்ட்ஸ் எங்க? சார் ஒரு செகண்ட் சார், அம்மா கூப்பிடுறேன். டேய் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பேரண்ட்ஸ் இல்லாம நீ மட்டும் என்னடா பண்ணிட்டு இருந்த? இவ்வளவு நாள் கதை கேட்டுட்டு இருந்தியா? நல்லா இருக்கு சார் உங்க கதை. என்ன ஒரு எக்ஸாம் பண்ணேன் சார். ராமரும் சீதையும் கட்சியில சேர்ந்தாங்களா சேரலையான்னு தான் சார் இஷ்யூவா இருக்குதுன்னுவான். இவ்வளவு நேரம் கதையை கேட்டு. சார் உங்க கதையில அனுமாரே வரல சார்ன்னுவான். அவன் என் ராமாயணம் கேட்டுன்னு இருப்பான். சார் நல்லா ராமாயணம் சொல்லுவாரு. கதா கலேசம் சப்பலாங்கால் விட்டு சொல்லுவாரு. நம்ம கேட்கலான்னு உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம். கதுன்னு கதைன்னு இருப்பேன் நான். கணக்கு டீச்சர் அவங்கன்னுவான். சார் என்ன பவித்ரா? சார் அம்மா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் அவுட்டர்ல இருக்காங்க. ரொம்ப மழை பெய்யுது. வீட்டுக்கு வர முடியல சார். அம்மாவாட்டியும் அப்பாவாட்டியும். அம்மா சரி மெசேஜ் சரி பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு. சரி. அவங்க நான் இன்னும் தனியா மெசேஜ் பார்க்கல. பேசுறேன்னு சொன்னாங்க. தனியா பேசுறேன்னு சொன்னாங்களா? ஆமா. அப்புறமா நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க அப்படின்னா அம்மா பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாட்டி வர முடியல. அவங்க கொஞ்சம் ரொம்ப தூரம் 24 கிலோமீட்டர்ல இருந்து வரணும். அதனால முடியல அப்படின்னாங்க. அவங்களோட போன்ல இன்டர்நெட் இருக்குதா? யாருக்கா? அம்மாவுக்கா? ஆ. அம்மா மேக்கப்ல இருக்காங்க சார் இப்போ. ஓ ஓகே ஆ ஓகே சரி. அதனால அப்பாவும் சவாரியில இருக்காங்க. சரி டிரைவ் பண்றனால அவங்களாட்டி அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே. சரி உன்னோட பர்ஃபார்மன்ஸ் நான் உனக்கே தெரியும். அக்கௌண்ட்ஸ் இன்னும் ம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. லால ம், பேசிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கே தவிர அப் டு த மார்க் இல்லை. ம், ஓகே. மிச்ச ரெண்டு சப்ஜெக்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை. அதில் நீ மார்க் வாங்கிடுவ. ம், இது ரெண்டுத்துலையும் 55 வாங்கியே ஆகணும். அக்கௌண்ட்ஸில் 55ன்றது ரொம்ப கம்மி மார்க். 65 வாங்கணும். ம், இப்போ அடுத்த டிசம்பர் சீரிஸ் ஆஃப் டெஸ்ட்டில் அக்கௌண்ட்ஸில் ம். கண்டிப்பாக நீ 55 வாங்கணும். ஆ, புரிஞ்சுதா? லால இந்த தடவை நீ பாஸ் ஆகிட்ட, ஆனால் மார்க் எடுக்கல பெருசா. ம், அதுலேயும் ஒரு 55 60 வாங்க ட்ரை பண்ணணும். மேக்ஸ் ம், எக்கனாமிக்ஸ் மினிமம் எனக்கு 70 வரணும் ரெண்டுத்துலையுமே. ம், இப்போ 10 நாள் டைம் கொடுத்துருக்கு. ஒழுங்கா போட்டு 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 பாரு, நான் சொல்லிட்டேன். ம். சரி கிளம்பிக்க. சார் சத்யபிரியாவோட அப்பா அம்மாவும் வெளியே இருக்காங்களா சார்? நைட் ஃபுல்லா மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது. அப்படியா? சரி ஓகே. ஹலோ அடுத்தது யார் ஹலோ பேசுறது? சார், கீர்த்தனாவோட பேரண்ட் பேசுறேன் சார். ஆக்சுவலி நான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேங்க. அப்படிங்களா? சரி ஓகே. ஆமாங்க இப்போ சார். நான் மார்க் இப்போ சொல்லுங்க. என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்க ரெண்டு சப்ஜெக்ட்ல ரெண்டு டெஸ்ட்ல? சார் ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து லால 38 சார், ம் அக்கௌண்ட்ஸ்ல வந்து 55, ம் எக்கனாமிக்ஸ்ல 77, மேக்ஸ்ல 72. ம் செகண்ட் டெஸ்ட்ல வந்துட்டு அக்கௌண்ட்ஸ்ல 42, லால 41 வாங்கியிருக்காங்க சார். சரி. இந்த கம்மி தான் மார்க் சார், போதுமா? பத்தாதுங்க சார் கண்டிப்பா. ம் அது வந்து ஆக்சுவலி நான் வந்து கேட்டா அந்த எக்ஸ்பெக்டட் மார்க் போடுறப்ப பாத்தீங்கன்னா அவ போடுறது வந்து போடுறா. நான் வந்து நேத்தே வந்து கேட்க சொன்னேன் சார் கிட்ட, வந்து எதனால மார்க் கம்மியாகுது, என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும், எதெல்லாம் எழுதக்கூடாதுங்கிறதுல கேளு அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கு பயமா இருக்குங்களாமா உங்ககிட்ட. அதெல்லாம் சும்மா பேச்சுங்க மேடம். நான் சொல்லிட்டேன்ல. இப்போ யாரையும் பேரை பார்த்து மார்க் குறைக்க போகிறது கிடையாது. எஸ் சார். ஓகே. டாப்பர் மார்க் ஷீட்டையும் குரூப்பில் போட்டாச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போதெல்லாம். எஸ் சார். இப்போ இதுதான் எனக்கு கொஸ்டின், இப்படி தான் ஆன்சர் எழுதணும்னு கொஸ்டின் பேங்க்ல இருக்குது. இதுக்கப்புறம் ஓகேங்க. என்ன கையை பிடிச்சா சொல்லி தர முடியும்? அப்படியே நான் சொல்லி கொடுத்தாலும் எழுதிட போகிறாங்களா? அதான் அடுத்த கேள்வி. லாவை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி எழுதுன்னு சொன்னாலும் இந்த எண்ணெயை தடவி மண்ணில் இருந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி தான் லாவை பொறுத்த வரைக்கும். சில ஓகே. பேர் கேட்பாங்க அப்படியே கொஸ்டின் பேங்க்ல இருக்க மாதிரி எழுதணுமா சார் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் ஆமான்னு சொன்ன மட்டும் எழுத போறாங்க அப்படி? கண்டிப்பா கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணல. இப்ப ஓகே சார். 14 சாப்டர் வைஸ் டெஸ்ட் வச்சாச்சு. அது எழுதி ம். பார்த்திருந்தாலே போதும். சரி. பேப்பரே முடிக்கிறது இல்ல 100 மார்க்குக்கு. நான் இப்பயும் சொல்றேன், நான் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் டஃப் கொஸ்டின் பேப்பரே கிடையாது. நீங்க செப்டம்பர் எக்ஸாமோட நான் அந்த பசங்க நான் டெஸ்ட் வச்சேன் பாருங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன்னா 40 மார்க் தான் எழுதியிருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல. ஓகேங்க சார். இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி கொஸ்டின் பேப்பர், நேற்று கொடுத்த கொஸ்டின் பேப்பர்லாம். ஓகேங்க. இதுலயே மட்டமான மார்க் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த க்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்ச்ல போயிட்டாங்க. இந்த ஆ. பேட்ச்லயே கொஞ்சம் செகண்ட் லெவல் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. அதனால இவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. இவங்களை கஷ்டப்படுத்தினா அழுதுருவாங்க. அம்மா நான் எக்ஸாமுக்கே போக மாட்டேம்மா, நம்ம ஆ. போயிடலாமா வீட்டுக்கு போயிடலாமான்றவாங்கன்றதுனால நான் கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணல இந்த தடவை. சரி ஈஸியாக அனுப்பட்டும், கான்ஃபிடன்ஸ் வரட்டும்ன்ட்டு. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த மார்க்னா நான் என்னதை பண்றது? ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை மேடம். நான் இப்பயும் சொல்றேன், எக்கனாமிக்ஸ்லயும் மேக்ஸ்லயும் மார்க் எடுத்துட்டுன்னு பீத்திக்கவே தேவையில்லை. ஏன்னா எக்கனாமிக்ஸ்லயும் மேக்ஸ்லயும் இங்க எடுத்த மார்க்கோட அங்க 15 மார்க் கம்மியா வரும். 15 மார்க் இங்க நீங்க 90 எடுத்தாலே அங்க 75 தான் எடுக்க முடியும்.
இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் நான். ஓகே சார். சரி ஓகே. எப்படி பெட்டர் சார்? ஆக்சுவலி வந்து பை பிராக்டிஸ்னா வந்து நிறைய டெஸ்ட் எழுதணும்னு சொல்றீங்க. நீங்க வைக்கிற இல்ல டெஸ்ட் மேடம், எல்லாம் டெஸ்ட் எழுதுறது விடுங்க. அந்த இப்ப அக்கவுண்ட்ஸ போட்டு பார்க்கணும்ல, அதே மாதிரி லாவை எழுதி பார்க்கணும். அந்த கொஸ்டின் பேங்க்ல 5 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் எழுதணும். ஓகே. கண்ணிலேயே பார்த்தா 100 பேஜ் எழுதிருக்காங்களா லாக்கு? 100 பேஜ்ல எழுதுறேன் சார். 100 பேஜ் எழுதணும்ல. அக்கவுண்ட்ஸ்க்கு 100 பேஜ் சம் போட்டு பார்க்கணும், லாக்கு 100 பேஜ் எழுதி பார்க்கணும். ஓகே சார். கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கேன். எவ்ரி 5 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் எழுதி பாருங்க. நான் கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். 5 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் எழுது, 5 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் எழுதுன்ட்டு. யாரு எழுதி பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் மார்க். டெஸ்ட் என்ன மேடம், டெய்லியுமா டெஸ்ட் வச்சு கரெக்ஷன் பண்ணி தர முடியும்? கண்டிப்பா கிடையாதுங்க சார். இல்ல நான் வந்து ரெகுலரா என்ன பிராக்டிஸ் பண்ணணும் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓகே நீங்க எழுதி பார்க்கணும். கண்ணுல படிக்க கூடாது. கண்ணுல படிக்கும்போது கதை கேட்டா புரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்க சார். எழுதும் போது தானே நமக்கு பிரச்சனையே வருது. அங்க கொடுத்துருக்க மாதிரி நம்மளால எழுதவே முடியல. நம்ம ஃப்ரெண்டுக்கு லவ் லெட்டர் எழுதாம மாதிரி எழுதின்னு இருப்போம். அந்த மாதிரி எழுதினா எப்படி மார்க் போடுறது? ஓகே சார். இப்ப நம்ம வாயில பேசுறோம்ல மேடம், வாயில பேசுறோம் அப்படின்னு எழுதுறேன். பேசுறோம்னு எழுத முடியாதுல்ல, பேசுகின்றோம் அப்படின்னு எழுதணும்ல. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே லா சார். எழுதும் போது இதுதான் டிஃபரன்ஸ். நம்ம ரெண்டு பேரும் பேசுற மாதிரி எழுத முடியாது லாவ. கரெக்ட் கரெக்ட். லீகல் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்குதுல்ல. எஸ் சார். இப்ப இருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். இருக்குல்ல எழுத முடியுமா? உட்காருன்னு முடியாது. சொல்றோம், உட்காருன்னு எழுத முடியுமா? முடியாது சார். லீகல் வேர்ட்ஸ்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அது மாதிரி தான் எழுதணும். கண்டிப்பா. அந்த மாதிரி எழுதுனா மார்க் கொடுக்க முடியும். எப்படி எழுதணும்? எப்படி? சீ, சும்மா இதெல்லாம் வேற ஏதாவது பேச்சு. சரி ஓகே, லா விடுங்க. அக்கவுண்ட்ஸ்ல 70 மார்க் ஏன் வாங்கல? அக்கவுண்ட்ஸ்ல இது ஜேர்னல் வந்து எழுத மிஸ் பண்ணிட்டாலாமாங்க சார். எல்லாம் டேலி பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஜேர்னலுக்கு வந்து சார் வந்து மார்க் ரொம்ப கம்மி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து அதோட ப்ரொசீஜர் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. அதனால தான் நான் கேக்குறேன் இப்போ. மேடம், கொஸ்டின் பேங்க்ல எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு மேடம். நான் ஒன்று சொல்றேன் புரிஞ்சுங்க. மற்ற அகாடமி பசங்களோ வேற எங்கெல்லாம் கொஸ்டின் பேங்க்லாம் கிடையாது. வெறும் ஐசிஐ புக்கு ஃபர்ஸ்ட் போய் எக்ஸாம் எழுதுறாங்க. நான் ஐசிஐல கிளாஸ் எடுத்தேன், எஸ்ஐஆர்சியில் கிளாஸ் எடுத்தேன். அந்த பசங்கலாம் வெறும் ஐசிஐ புக் மட்டும் தான் படிப்பாங்க. அவங்களாம் வேற எதுவுமே படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பேங்க் வாங்கி படிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. 323 மார்க் ஒரு பையன் வாங்கி வச்சிருக்கான். 323 மார்க். ஓகே சார். எதுவுமே அவங்க வீட்டில் செலவு பண்ணல. அந்த 9000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினது தான் அவங்க வீட்டில் செலவு பண்ணது. அவங்க வேற ஒரு பைசா செலவு பண்ணல. ஓகே ஓகேங்க சார். நம்ம என்னென்னவோ செலவு பண்றோம். நம்ம கசங்க நாளில் காலில் பூ சுத்துவாங்க. இவங்களுக்கு இது எல்லாமே தெரியும் மேடம். எழுததான் பண்றாங்க. ஆனா ஏதாவது சொல்லணும்ல. அம்மா எக்ஸாம் எழுதும் போது 2 முடி உதிர்ந்துருச்சுமா, பயந்து போயிட்டோமா, அதனால எக்ஸாம் எழுதலாமா, ஏதாவது சொல்லணும்ல. ஓகே சார். இதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்க சொல்றேங்க சார். கண்டிப்பா கொஞ்சம் நானும் மானிட்டர் பண்றேன் சார். பிராக்டிஸ் பண்ணவே இல்லைங்க மேடம். நான் ஓப்பனா சொல்றேன். 15 நாள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொடுத்தேன். ஒரு டெஸ்ட் நடுப்புறேன். 10 நாள் கொடுத்துருக்கேன் செகண்ட் டெஸ்ட்டுக்கு. எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. என்ன தான் பண்றது? கதை சொல்லுங்க, நல்ல கதை சொல்லுவாங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணதை காட்ட சொல்லுங்க. அப்ப 10 நாள் போட்டிருக்கல, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நீ பிராக்டிஸ் பண்ணிருக்கல. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நீ அட்லீஸ்ட் ஒரு 5 பேஜாவது போட்டு பார்க்கணும்ல. ஒரு மணி நேரத்துக்கு 5 பேஜ் போட்டு பார்க்கணும்ல. அட்லீஸ்ட் 3 பேஜ் ஒரு மணி நேரத்துக்கு போட்டு பார்க்கணும்ல. அப்ப 8 மணி நேரத்துக்கு நீ எவ்வளவு பேஜ் போட்டு பார்க்கணும்? 24 25 பேஜ் போட்டு பார்க்கணும்ல ஒரு நாளைக்கு. அப்ப 8 நாள் நான் 10 நாள் டைம் கொடுத்துருக்கேன்ல. அப்ப ஒரு நாளைக்கு நீ 8 பேஜ் 10 பேஜ் போட்டு பார்த்திருக்கியா, 20 பேஜ் போட்டு பார்த்திருக்கியா? அப்ப காட்டு எனக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் போட்டு காட்ட சொல்லணும். அப்படி கேளுங்க. ஓகே சார். ஒரு நோட் புக்கை கொடுத்து 100 பேஜ் நோட் புக்கை கொடுத்து எனக்கு இந்த அடுத்த டெஸ்ட் இந்த 100 பேஜ் நோட் புக் நீ போட்டு பார்த்துட்டு காலி பண்ணணும்னு சொல்லுங்க. ஓகே சார். பக்கம் பக்கமா போட்டு பார்க்கணும். சும்மா கண்ணிலே பாத்தீங்கன்னா புக்கு கரெக்ட் பண்றாங்களா இவங்க எல்லாம்? ஓகே புக்கு கரெக்டா இருக்குதுன்னுவாங்களா? போட்டே பார்க்கல. உண்மையை சொல்றேன், போட்டே பார்க்கல. கண்ணிலேயே பாக்குறாங்க. எப்படி ஒரு அக்கவுண்ட்ஸ் கண்ணில் பார்த்தா? ஓகே சார். நான் வொர்க் அவுட் பண்ண சொல்றேன் சார். நீங்க என்ன சொல்லுங்க, ஒரு நோட் புக்கை கொடுங்க. 150 பேஜ் நோட் புக்கை கொடுங்க. இப்ப மேக்ஸ் அடுத்த 10 நாள் டெஸ்ட் இருக்குது. இன்னும் 8 நாள் இருக்குது டெஸ்ட்டுக்கு. எவ்வளவு சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்கன்னு போட்டு காட்ட சொல்லுங்க. ஓகே. அட்லீஸ்ட் ஒரு 50 பேஜ் 60 பேஜாவது அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்க சார். அப்பதானே வரும். இங்க நீங்க 90 மார்க் எடுத்தீங்கன்னா மேக்ஸ்ல எக்ஸாம்ல 70 மார்க் எடுப்பீங்க, 75 மார்க் எடுப்பீங்க. இங்க 75 மார்க் எடுத்தா அங்க 55 மார்க் 60 மார்க் எடுப்பீங்க. நான் சொல்லிடுறேன். அக்கௌண்ட்ஸையும் லாவையும் பொறுத்த வரைக்கும் இங்க எடுக்கிற மார்க் அங்க எடுத்துட முடியும். மேக்ஸையும் எக்கனாமிக்ஸையும் இங்க இருக்கிறதோட 15 மார்க் கம்மியா தான் அங்க எடுக்க முடியும். ஓகே சார். பைரவ் என்ன மார்க்? எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப கம்மி மார்க். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு மனசுல படுத்துருக்கு. சொல்லு மேடம், சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மார்க்.
புரியுங்க சார். ஃபர்ஸ்ட் லா எழுதல சார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அக்கௌண்ட்ஸ் வந்து 42, மேத்ஸ்ல 56, எக்கனாமிக்ஸ்ல 65. ம் செகண்ட் டெஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து 22. ம் லா ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணிருக்கான் 34. ம் ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஜான்வரியில் பாஸ் பண்ணணும்னா உழையணும் அடுத்த ஃபியூ டேஸ். இல்லைனா மேக்கு வந்து உட்காந்துக்க வேண்டியதான். நீ நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்க. ஃபெயில் ஆகிட்டு அழுது ஒரு பிரோஜனமும் கிடையாது. இப்போ ஃபெயில் ஆனால் இப்போ எழுதுரு. தயவு செய்து ஐசிஐயில் ஃபெயில் ஆகிட்டுலாம் அழாதீங்க, யாரும் அழாதீங்க ஐசிஐயில் ஃபெயில் ஆகிட்டு. ஏன்னா ரிசல்ட் இப்போ தெரிஞ்சு போச்சு நம்ம லட்சம் என்னன்ட்டு. எஃபர்ட்டை போடு, ஹார்ட் ஒர்க்கை இன்னிலேருந்து ஆரம்பி. இங்கே மேக்ஸில் 60 மார்க் எடுத்துட்டுலாம் நான் பத்தியம்மா 60 மார்க் எடுத்துலாம் சொல்லாத. 60லேருந்து 20 மார்க் மைனஸ் பண்ணிக்க, அதான் உன் மார்க்னு நினச்சிக்க. அப்போ இங்கே 90 மார்க் எடுக்கணும், 80 மார்க் எடுக்கணும் ட்ரை பண்ணு. புரிஞ்சுதா? ஆப்ஷனில் விடுறத நம்ம கிளாஸ் டெஸ்ட்டில் விடாத. மெயின் எக்ஸாமில் வேணால் ஆப்ஷன் விட்டுக்கலாம், நெகட்டிவ் மார்க் வரும்ட்டு. கிளாஸ் டெஸ்ட்டில் விடாத. கிளாஸ் டெஸ்ட்டில் எல்லாத்தையும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணு. ஓகே. டெஸ்டஸ் நிறைய எழுதவே இல்லை சார். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ எழுதி. சரி எழுதிட்டோம், என்ன பண்ணுறது. சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதிருக்கானா ஹலோ அட்லீஸ்ட்டு? சார், அதை கேட்டீங்களா? ஆகாஷ் சொல்கிற ஆகாஷ், பேரண்ட் எவ்வளோ மார்க் வாங்கின நீ? சார் ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கேன் சார். அக்கௌண்ட் 55 சார். நீ ரிப்பீட்டரா ஃப்ரெஷரா? ரிப்பீட்டர் சார். ரிப்பீட்டருக்கு விட்டுரு. ரிப்பீட்டருக்கு இந்த இப்போ நம்ம பேசுகிற பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒர்க் அவுட் ஆகாது. ரிப்பீட்டருக்கு டிசம்பர் மாதம் தான் பேசணும். ஓகே ஃப்ரெஷருக்கு தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரிப்பீட்டரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்ன அட்வைஸை கேட்டுக்குங்க, அதுலேருந்து ரெக்டிஃபை பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஓகே சார். பைரோவோட பேரண்ட் அவன் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதினானா லாக்கு? சாப்டர் வைஸ் ஃபுல்லாவே எல்லாம் கவர் பண்ணல சார். ஏன்? லேட்டா ஜாயின் பண்ணோம். பிராக்டிஸ் கீ வாங்கி அண்டர் மாஸ்டர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஏன் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதி பழகல? அது அந்த கீ முடியும் போதே டெஸ்ட் ஆரம்பிச்சிச்சு சார். ஸோ அதனால ஒவ்வொரு லேட்டா தான் ஆரம்பிச்சு. மேடம் 10 நாள் டைம் கொடுத்தேன் நான். இப்போ அக்கௌண்ட்ஸ்க்கு லாக்கு அனுப்புகிறேன். அந்த 10 நாள் அந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதிருக்கலாமா? சரி எப்போ ஜாயின் பண்ணா சொல்லுங்க. முன்னாடி ஜாயின் பண்ணுங்க. ஜூலைல வீடியோ நீ எப்போ படிக்க ஆரம்பிச்சான் சொல்லுங்க. ஜூலைல ஸ்டார்ட் பண்ணிட்டான் சார். ஜூலை ஸ்டார்ட் பண்ணானா? இப்போ ஏப்ரல் 14 ஜாயின் பண்ணவன் செப்டம்பர் மாதம் எக்ஸாம் எழுதுனானா? அவன் போர்ஷன்ஸ் எப்போ முடிச்சான்? ஜூலை 10 முடிச்சான். இப்போ ஏப்ரல் 14 ஜாயின் பண்ணவன் மே 14, ஜூன் 14, ஜூலை 14, 3 மாதத்தில் போர்ஷன் முடிச்சானா? ஏன்னா நான் ஜூலை மாதமே அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் வச்சுட்டேன் அவனுக்கு, செப்டம்பர் எக்ஸாம் எழுதுறவனுக்கு. அப்போ இவன் ஜூலையில் ஜாயின் பண்ணானா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதம் முடிஞ்சுதா? அப்போ ஈஸியாக இவனும் மார்க் வாங்கியிருக்கணும்ல. ஏன் சாப்டர் வைஸ் டெஸ்ட் இன்னும் எழுதல? மேக்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டு இருக்கீங்க. கதை, திரைக்கதை, வசனம் எல்லாத்தையும் சொல்லலாம். ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல வேண்டியது தானே. ஐசிஐலையும் சொல்லலாம். டியர் ஐசிஐ, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் டுடே, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் டிசென்ட்ரி டுடே எழுதலாமே. இந்த மேக்ஸ் டெஸ்ட் நல்லா பண்ண வைக்கணும் சார். இப்போ வர மேக்ஸ் டெஸ்ட் நல்லா பண்ணும். எனக்கு மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் நம்ம பசங்க ஃபெயில் ஆக மாட்டாங்க மேடம், அது எனக்கு ஷுவராக தெரியும். எனக்கு அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா தான் பயம். மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் அந்த பசங்க பாஸ் பண்ணுவாங்க. மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எதுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட்? அக்ரிகேட்டுக்கு இம்பார்ட்டன்ட். அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா பாஸ் பண்ணணும், மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அக்ரிகேட்டை தூக்கி விடணும். ஸோ அதில் 60 மார்க் மேலே எடுத்துட்டாங்கன்னா அக்ரிகேட் ஏறிடும். நீங்கள் லால குட்டிக்காரன் வச்சாலும் 45, 50 தான் வருது. அக்கௌண்ட்ஸில் 55, 60 வாங்க முடியும். ஓகேவா? ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கான், 34 தான் எடுத்திருக்காங்க. அடுத்தது சேகுவேரா, நீ ரிப்பீட்டர் தான். இதுக்கப்புறம் எழுத போகிற எக்ஸாமில் தான் தெரியும் எனக்கு, அதனால் ஒன்றும் நான் பேசலை. ஜஸ்ட்டு கேட்டுக்கங்க, அவ்வளோதான். சீரியஸாக தான் படிச்சுக்க. உன் மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை வீணாக்கிறாத. செப்டம்பர் அட்டன் பண்ணல சார், கை உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஓ ஓகே 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 ஓகே. ம். ஏன்டா எக்ஸாம் முன்னாடி இப்படி பண்ணிக்கிட்ட? இப்போ எப்படிடா இருக்கு கை? அடே கேக்குதாடா? தடுக்கி விழுந்துட்டேன் சார். சரி இப்போ கை எப்படி இருக்குது? சரியாயிட்டு சார் இப்போ. சரி ஓகே. இப்போ 2 டெஸ்ட் எவ்வளோ மார்க்கு? இப்போ 2 டெஸ்ட் எழுதி எவ்வளோ மார்க்கு? அக்கவுண்ட்ஸ்ல 64, லால 52 சார். அதுக்கு முன்னாடி எதுல டெஸ்ட் எழுதினியா எழுதலையா? எழுதல சார். சரி ஓகே.
இன்னும் மார்க் எடுக்கணும்டா, இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும். இந்த மார்க்லாம் பத்தாது. ஓகே சார். தீபிகா சார் மார்க். அக்கௌண்ட் 62 சார், ம். லா 40, மேக்ஸ் 54, எக்கனாமிக்ஸ் 68 சார். அடுத்த சீரீஸ்ல அக்கௌண்ட்ஸ்ல மட்டும் 62 சார். லா வந்து பேப்பர் நேத்திக்கு ரீசன் பண்ணேன் சார், இன்னும் மார்க் சொல்லல சார். சரி, ஓகே ஓகே, நல்லா படி. இதோட நல்லா படிக்கணும். நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இன்னும் நல்லா மார்க் வாங்கணும். ஓகே சார். ஹர்ஷினி சார் குட் ஈவினிங் சொல்லுங்க. சார். சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் இதுல வந்து அக்கௌண்ட்ஸ்ல 38, லா 33 சார், எக்கனாமிக்ஸ்ல 43, மேத்ஸ்ல 15 சார். செகண்ட் இதுல ரொம்ப ஒஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்க சொல்ற மாதிரி எல்லா விதத்துலயும் திட்டாங்க சார். அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க சொல்ற மாதிரி புக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதாங்க சார், என்ன சொல்றதுன்னு புரியலைங்க சார். ஜான்வரியில் ஃபெயில் ஆகிட்டா மேலே எழுத வச்சுட்டு காலேஜ் சேர்த்து விட்டுற வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இவங்களோட வாழ்க்கை நமக்கு முக்கியமா? ஆமாங்க சார். போட்டு பார்க்கலன்னா என்ன பண்றது? ஆக்சுவலா ஆசை அவங்க மட்டும் இருந்தா அப்பாவும் போதுமா? அவங்க அப்பாவும் அந்த ஃபீல்டு தாங்க சார். அவங்க அதோட டெப்த் சொல்றாங்க. இவங்க என்ன அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டென்ஷன் ஆயிக்கிறாங்க சார். டென்ஷன் ஆயிக்கிறாங்க. அது நீங்க அந்த பேப்பரே பார்த்தீங்கன்னா ஏதோ எப்படி சொல்றது, டெஸ்ட் மாதிரியே எழுதல, ஏதோ கிறுக்கி வச்ச மாதிரி எழுதியிருக்காங்க. அது ஏன் அவ்வளவு டென்ஷன் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க தான் அடம் பிடிச்சி இது செய்யறேன்னு சொன்னாங்க. அதுக்கு எஃபர்ட் போடணும் இல்லைங்க சார். இவெல்லாம் செப்டம்பர் மாசமே எக்ஸாம் எழுத வேண்டிய பொண்ணு மேடம். ஆமாங்க சும்மாச்சு சார். ஜான்வரி போடுறது. இப்போ ஜான்வரி கிட்ட வரும்போது மேல எழுதுறேன்னு வா, மே கிட்ட வரும்போது செப்டம்பர் எழுதுறேன்னு வா. ஓகே, இவங்க வாழ்க்கை இவங்க கையில இருக்குது. இவங்களுக்கு தெரியாம கோட்டை விடுறாங்களா, தெரிஞ்சு கோட்டை விடுறாங்களா, என்னத்த சொல்றது சொல்லுங்க. ஆனா கேப்பபிள் இருக்குங்க சார். அவங்க 12th நல்ல பேசிக் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்றாங்கன்னு தான் புரியல எங்களுக்கே. 100 பேர் சிஏ எக்ஸாம் எழுதுறான், 20 பேர் தானே பாஸ் ஆகிறாங்க ஃபவுண்டேஷனு. அப்ப 80 பேர் கேப்பபிள் இல்லாத பசங்களா சொல்லுங்க? ஆமா ஆமாங்க சார். கிடையாது இல்ல. 80 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது கேப்பபிள். ஒரு 30 பேரை விட்டுருங்க. அப்ப 100ல 30 தேராத கேஸ், 100ல 70 தேரக்கூடிய கேஸ். ஆனா 70ல 20 தானே பாஸ் ஆகுது. மீதி 50 என்ன? தேரக்கூடிய பசங்க தான் ஏதோ ஒரு ரீசன்னால ஃபெயில் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம அந்த கேட்டகரியில இருக்க போறோமா, இந்த கேட்டகரியில இருக்க போறோமான்றதான விஷயம். நீங்க சொல்ற மாதிரி சாப்டர் வைஸ் எழுது பாப்பா அப்படின்னு தான் சொல்றோம். அவெல்லாம் எழுதினா மேடம். அப்போ நான் லைவ் கிளாஸ்ல இருக்கும்போதே அவங்க பாட்டி வீட்டுல இருந்தா நினைக்கிறேன்ல, படிக்கும்போது லைவ் கிளாஸ்ல இருந்து அப்பவே எழுதிட்டு தான் இருந்தா. கருது தெரிஞ்சு கட்டம் ஆயிட்டு இருக்குது. அது என்ன தெரியுமா, அந்த அந்த இன்னொரு இந்த அட்டம்ப்ட்லையும் தாண்டி வேற அட்டம்ப்ட் போயிட்டோம்னா நமக்கு டைம் இருக்குல்லன்னு நினைச்சுக்கிறாங்கல்ல. அங்கதான் அவங்க ஃபெயில் ஆகுது. அங்கேயே ஃபெயில் ஆயிட்டாங்க அவங்க. நான் அப்பவே சொன்னேன், யார் யாரெல்லாம் செப்டம்பர்ல ஸ்கிப் பண்ணி ஜனவரிக்கு போறீங்களோ உங்களோட அறிவை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டேன் சார். எவ்வளவோ சொன்னாங்க சார், அவங்க கேட்கவே இல்லைங்க சார். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க மேடம். இப்ப இன்னும் 2 அட்டம்ப்ட் எழுத வைக்கலாம். பாஸ் ஆகலாம்னா சந்தோஷம். பாஸ் ஆகலைன்னா அவங்களோட லைஃப் நமக்கு முக்கியமா சொல்லுங்க. நீ பாஸ் ஆகி வந்து ஜான்வரி வெயிட் பண்ணுவேன். ஜான்வரியோட ரிசல்ட் பிப்ரவரியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீ மேற்கு படி. ஆனால் நீ மேலே எழுதுறியோ பாஸ் ஆகுறியோ ஃபெயில் ஆகுறியோ பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து அடுத்தது ஜூனில் அட்மிஷன் போட்டுருணும் காலேஜ். ஸோ ஒரு வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாலாம் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு வருஷம் போனால் போகுது. அடுத்த வருஷம் போய் நம்ம பிகாமில் அட்மிஷன் வாங்கிடலாம். ஜாலியாக காலேஜ் மட்டும் போயிட்டு வா. எல்லாரும் போயிட்டு வராங்கல்ல காலேஜுக்கு, பேக மாட்டேன்னு நீயும் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். கனவாவே இருக்கும். அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு நம்ம எடுத்து சொல்ல முடியும். அதுக்கு மேலே அவங்க கையில் தானே இருக்குது. இப்போ ஒழுங்காக படித்து கிளாஸ் டெஸ்ட் நல்லா எழுதியே மெயின் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுறாங்க. இங்கேயே நான் வந்து 10 காலம் எழுதுவேன், முடிஞ்சா என்ன பாஸ் ஆக்கி பாருன்னு எனக்கு சவால் விடுற மாதிரி இதுனா என்ன பண்ணுறது? 20 மார்க், 25 மார்க், 30 மார்க்னு வாங்கினா சொல்லுங்க. டவுட்னா கேளுங்க, சாரே கேளுங்க. டவுட் எந்த ஏரியா டவுட்டோ அது கேளு பாப்பானாலும் அதுவும் பயங்கறாங்க. என்னன்னு தெரியல மேடம். நான் மேடம் டவுட் நீங்க சொல்லுங்க. எதுல டவுட் இருந்துற போகுது? ஏதாவது சார் சேலா பூஜாக்ல இந்த கொஸ்டின் புரியலன்னா டவுட் இருந்தா பரவாயில்ல. கஷ்டமானதுன்னு பார்த்தா சேலா பூஜாக்ட் நெகோஷியபிள் ட்ராக்ல கொஞ்சம் அவ்வளவுதான். மிச்சம் எதுவுமே எல்லாம் இப்ப கான்ட்ராக்ட்லாம் டவுட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ 11th 12th அக்கவுண்ட்ஸ் குரூப் தாங்க சார். இவங்களுக்கு பேசிக் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அக்கவுண்ட்ஸ் குரூப் தான் தெரியும் மேடம். கிளாஸ் நல்லா தான் கவனிச்சா தெரியும். சோம்பேறித்தனம் வேற எதுவும் இல்லை.
ம். அவளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நான் இதை மத்தவங்களுக்கு சொல்ல மாட்டேன். அவளை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் அதான். ப்ளஸ் பயம், தேவையில்லாத பயம். ஃபெயில் ஆயிருவோம்னு பயந்துடுறல, அந்த பயத்தை தான் நீ ஃபெயில் ஆகுற. எஸ் சார். அதான் மெயின் அதாங்க சார் உங்களுக்கு ஃபேக்டரி அதுதான் அவங்களோட இது. எக்ஸாமே வச்சுக்காம பாஸ் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன வேற ஏதாவது கண்ட்ரியில் இருக்கோமா என்ன? இந்தியா கண்ட்ரி இப்படிதான். இந்தியாவில் எக்ஸாம்ஸ் மார்க்ஸ் இப்படிதான் இருக்குது. அசஸ்மெண்ட் வா Yes, sir. வாயில சொல்லு பாஸ் ஆயிரும் நான் சொல்ல முடியும்? வைவா வச்சா பாஸ் பண்ண வைக்க முடியும் இங்க? அதாங்க sir. இல்லைன்னா இன்டர்னல் மார்க் கொடுத்து பாஸ் பண்ண வச்சிடலாமா? ஆமாங்க இப்போ sir. நம்ம 12th எல்லாம் ப்ராக்டிக்கல் 20 மார்க் கொடுத்தா பாருங்க. என்னத்த ப்ராக்டிக்கல் 20 மார்க் கொடுத்தாலும் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதாங்க sir. காமர்ஸ் குரூப்லயும் அக்கௌண்ட்ஸ் குரூப்லயும் ப்ராக்டிக்கல் 20 மார்க் கொடுக்குறான். அதாங்க சார். இவங்க 10th 12th நல்லா 95% எடுத்தனாலதாங்க சார் நாங்க இதை சூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தா எங்களையவே கன்ஃபியூஸ். எனக்கு வந்து 1 வீக்கா தூக்கமே வரலைங்க சார் இந்த மார்க்ஸை பார்த்துட்டு. நம்ம தப்பா சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு மாதிரி எங்களையவே யோசிக்க வச்சுட்டாங்க. இவங்க அப்பானா அவங்களும் அந்த ஏரியா தான், சிஏ தான் அவங்களும். முடிக்கல அவங்க. பொண்ணுனாச்சும் முடிப்பான்ட்டு ஒரு கனவுல இவங்க தான் ஓகேனாங்க. அதான் மேடம் நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. இவளை பொறுத்த வரைக்கும் பயம்தான் இவளுக்கு. எஸ் சார். நீ பாஸோ ஃபெயிலோ கவலைப்படாத, நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம். சும்மா தைரியமா எழுதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவ கையில தான் இருக்குது எல்லாமே. சரி. அவளுக்கு அறிவு இருக்கிற பொண்ணு தான் மேடம். அது அறிவு இல்லாம பொண்ணுலாம் கிடையாது அவ. நான் பார்த்திருக்கேன், அவள் பேசல, நான் பார்த்திருக்கேன். அவள் அறிவு இருக்கிற பொண்ணு தான். ஆனா என்ன, லேசி அண்ட் பயம். எஸ் சார். எஸ் போட்டு பார்க்கணும், பயப்படாம எக்ஸாம் எழுதணும். ம். ஓகே, அப்படிதான் பாஸ் ஆக முடியும். இல்லைன்னா பாஸ் ஆகிறது கஷ்டம். பட் ஆப்ஷன் இப்பயே கொடுத்துருங்க. பாஸ் ஆனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உன்னை படிக்க வைக்கிறதுல பணம் கட்டுறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. எஸ் ஆனா நீ பாஸ் ஆகணும்னா உங்க வாழ்க்கை எனக்கு முக்கியம், நான் காலேஜில் சேர்த்து விட்டுருன்னு சொல்லுங்க. இதான் ஆப்ஷன். வேணும்னா ஆப்ஷன். ஓகேங்க சார். அடுத்தது ஓகே, ஜெயத்ரி. தேங்க் யூ. ஓகே மேடம். ஜெயத்ரி. சார் ரயான் பேசுறேன் சார். சொல்றேன். லீவ் பண்ணிட்டுமா சார்? லீவ் கிளம்பி பண்ணிட்டு கொடுறேன். ஜெயத்ரி, எஸ் சார், குட் ஈவினிங். உன் பேப்பர்ல சரியான இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது இந்த டெஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீ கேவலமா எழுதியிருந்த. ஆனா நீ என்ன சொன்ன, நான் நெக்ஸ்ட் டெஸ்ட்டை சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் சார்னு சொன்னேன். நான் உன்னை திட்டினேன். நெக்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் மார்க் வாங்கலாம் அவளேன்ற மாதிரி இருந்தா நினைச்சேன். செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். சொல்லு உன் மார்க் சொல்லு. எனக்கு சட்டன் மார்க் ஞாபகம் இல்லை, ஆனா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது நான் உன் பேப்பர் பார்க்கும்போது தெரிஞ்சது எனக்கு. சொல்லு. சார் ஃபர்ஸ்ட் இதுல வந்து லாவும் அக்கௌண்ட்ஸும் ரொம்ப 1 டிஜிட்ல தான் வாங்கியிருந்தாங்க. எனக்கு அப்புறம் மார்க் சொல்லு. மேக்ஸ் லால வந்து 4, அக்கௌண்ட்ஸ்ல 10 வாங்கியிருந்தாங்க. அக்கௌண்ட்ஸ்ல 10, மேக்ஸ்ல லால 4. 82, மேக்ஸ் 82, எக்கனாமிக்ஸ் 79. சரி, செகண்ட் டெஸ்ட்ல லால எவ்வளோ? செகண்ட்ல அக்கௌண்ட்ஸ் வந்து 66, லா வந்து 61. அம்மாடி, 4லேருந்து 60. ஆமா என்ன கொஸ்டின் பேப்பர் முன்னாடி நாளே எடுத்து டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா என்ன? இல்ல சார், அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டேன். சரியான improvement இருக்குது. ஏதோ 30லேருந்து 60 வாங்கினா பரவாயில்ல, எப்படி இல்ல சார், 4? அது லா வந்து ஃபார்மேட் தெரியல, அதனால அதுக்கப்புறம் அவ ஸ்கூல்ல அட்டென்ட் பண்ற மாதிரி அப்படியே எழுதிட்டா அவ ஃபுல்லா, அப்படியே இதுவா, அதனால அது ஃபுல்லா. செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். நெக்ஸ்ட் டெஸ்ட் இதோட நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே ஃபைன். சரியா? கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர ட்ரை பண்ணு. வீட்ல உட்காந்து டெஸ்ட் எழுதுறியா, வெளில போய் டெஸ்ட் எழுதுறியா? ஃபர்ஸ்ட் இது மட்டும் வீட்ல உட்காந்து எழுதினேன் சார், அம்மா முன்னாடி. நெக்ஸ்ட் வந்து ஒன்னு காலேஜ் லைப்ரரியில எழுதினேன், இன்னொன்னு வெறும் லைப்ரரியில எழுதினேன் சார். சரி, ஓகே. நெக்ஸ்ட் டைம் நீ எழுதும்போது எதிர்க்க இன்விஜிலேட் பண்ற மாதிரி நினைச்சிட்டு எழுது. காலேஜில் தான் எழுதணும், மீன்ஸ் லைக் லைப்ரரியில தான் எழுதணும். யாராவது இன்விஜிலேட் பண்ற மாதிரி நினைச்சுன்னு எழுது. ஓகே. ஸோ அந்த அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல ரெடி ஆயிருக்கு. அதாவது ஒரு டெஸ்ட்டும் உன்னை நீ வந்து யூ ஷுட் புட் யுவர் செல்ஃப் இன் அன்கம்ஃபர்டபுள் ஜோன். ஓகே. புரிஞ்சுதா இல்லையா? எவ்வளோ நீ அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ல போய் ப்ராக்டிஸ் பண்றியோ அவ்வளோ உனக்கு நல்லது. மெயின் எக்ஸாம்ல உனக்கு பயமே இருக்காது. மெயின் எக்ஸாம் எழுதும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதாடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். புரியுதா? செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். குட், கீப் இட் அப். ஜென்ரலா இந்த குரூப்லயே எனக்கு திட்டணும்னு தான் தோணுது எல்லாரையும். உன்னை மட்டும் தான் பாராட்டணும்னு தோணுது. உன்னையும் ஓவியாவை மட்டும் தான் எனக்கு பாராட்டணும்னே தோணுது. வேற யாருமே எனக்கு பாராட்டணும்னே தோணல. தேங்க்யூ. ஓகே ஆசித், என்னடா? கிளம்பி கூட ஆசித். நான் உனக்கு டிசம்பர் டெஸ்ட் சீரிஸ்க்கு அப்புறம் பேசுறேன். கிளம்பிக்கோ. அடுத்தது கீர்த்திவாசன். அம்மா வந்து அம்மா அட்டெண்ட் பண்றாங்களா எப்படி? இல்ல சார், அங்க அம்மா வந்து லிங்க் அனுப்பிட்டேன் சார். ஆனா நெட் அங்க சரியா கிடைக்கிறதுனால உங்க அம்மாட்ட நான் போன்லயே பேசிட்டேன். நேத்திக்கோ பேசினேன்னு நினைக்கிறேன். புலம்பிட்டேன். 21 மார்க்ல நேத்திக்கு நீ லால. ஆமா சார். உங்க அம்மா ஃபீல் பண்ணாது, அழாத குறை தான் என்கிட்ட பேசும்போது. இத்தனைக்கு நீ லா தான் ஃபர்ஸ்ட் படிச்ச, கரெக்டா? எழுதியே பார்க்கலடா நீ.
ஜெயத்ரி அவனோட அக்கௌண்ட்ஸ் அண்ட் லா பேப்பர் குரூப்ல அனுப்பு. இந்த தடவை எழுதி நல்லா இந்த டைம்ல அது 2 ஆன்சர் பிடிஎஃப் குரூப்ல அனுப்பி விடு. ஓகே சார். வச்சிருக்கியா? அடுத்தது மீனா ரவின்றது யாரு? யாரோட பேரண்டா? சார் என்னோட அப்பா சார். வனிஷாவா? ஓகே, வனிஷா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கீழே வரும்போது நம்ம பேசலாம். அடுத்தது முகேஷ் ராஜ். சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது சார். ஓகே. வணக்கம் மேடம். நான் வந்து ரொம்ப கவலைப்படுறது அவனை பத்தி தான் மேடம். இந்த பேட்ச்லயே எனக்கு எனக்கு அதிகமா பயம் இருக்குது. இவன் தேடுறதுக்கு வாய்ப்பு பர்சன்டேஜே ரொம்ப கம்மி அப்படின்னு தோணுது. அவன் எனக்கு 2 பசங்க மேலதான் நம்பிக்கையே இல்லை. வரவே மாட்டேங்குது நம்பிக்கை. ஒன்று பிரகதீஸ்வர், இன்னொன்று முகேஷ் ராஜ். ஓகே, சுத்தமா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சுத்தமா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. ஒர்ஸ்டா போய்கிட்டு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தயவு செய்து காலேஜில் அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொன்னது தான். தேவையில்லாம வாழ்க்கையை வீணடிச்சிக்க தேவையில்லை. சிஏல பாஸ் பண்ணால் மட்டும்தான் மதிப்பு. படித்தேன் அப்படின்றதுல மதிப்பு கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 15,000 18,000 சம்பளம் வாங்கணும்னா பிகாம் டிகிரியாவது நமக்கு தேவை. ஓகே, நானும் சும்மா எங்கள் அப்பனும் கச்சேரிக்கு போனான்றதுக்காக நானும் படித்தேன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரிய மாட்டேங்குது. பயமாக இருக்குது. சொல்லிட்டே இருப்பேன் சார். புக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சார். ஆனா மார்க் இவ்வளவு கம்மியா வாங்குது சார். அதான் மேடம், ஜான்வரி எழுதட்டும். ஆனால் மே ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. ஒருவேளை ஜான்வரியில் ஃபெயில் ஆனால் மே எக்ஸாம் எழுதட்டும். எழுதிட்டு அது பாட்டு இருக்கட்டும், பட் காலேஜ் அட்மிஷன் போட்டுருங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தெய்வாதீனமாக அவன் பாஸ் பண்ணிட்டானா சந்தோஷம். ஒருவேளை நடந்துச்சுன்னா தயவு செய்து ரிஸ்க் எடுக்காதீங்க லைஃப்ல. பயமா இருக்கு மேடம், அவங்க வாழ்க்கை வீணா போயிடுமோன்ட்டு. எல்லாருக்குமே ஆசை என்ன, சிஏ முடிக்கணும், கையில் 1 லட்சம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா எல்லாருக்கும் வர மாட்டேங்குது. என்ன பண்றது சொல்லுங்க? எஃபர்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய அன்பு. குட் ஈவினிங் சார். மார்க் சொல்லுங்க சார். சார் லாஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல 20 சார், லால 17, மேக்ஸ்ல வந்து 53, எக்கனாமிக்ஸ்ல 57 சார். இப்போ நடந்ததுல வந்து அக்கௌண்ட்ஸ்ல 19, லால 19. இம்ப்ரூவ் சார். லால மார்க் குறைஞ்சதுன்னா நான் ஒத்துக்கிறேன் சார். அது தமிழ் மீடியம் பொண்ணு, லால பாஸ் ஆகிறது கஷ்டம், நான் ஒத்துக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் எப்படி சார் ஃபெயில் ஆகலாம்? தப்புதான் சார் அது. நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பயம் அப்படிங்கிற விஷயம் தான் இல்ல சார், அந்த லேசினஸ் தான் சார் இந்த பொண்ணுக்கு. உண்மையை சொல்லணும்னா புத்தகத்தை எடுக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரு கடந்த ஒரு 3 மாசமா அதெல்லாம் இல்லப்பா, நான் பாக்குறேன் இல்ல. இப்ப ஒரு 5 நாளா 6 நாளா மட்டும்தான் சார் கொஞ்சம் சீரியஸா இருக்கு. அது இப்ப கொஞ்சம் இடத்த மாத்திருக்கேன் சார். நம்ம வீட்டுல இருந்தா அது படிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக இப்ப இடத்த மாத்திருக்கேன். கண்டிப்பா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வரும்னு நம்புறேன் சார். சார் ஒரு 100 பேஜ் 150 பேஜுக்கு ரூல்டு நோட் புக்கை கொடுத்து இதை ஃபுல்லா நீ போட்டு முடிச்சாதான், அதுவும் கம்மி டைம்ல போட்டு முடிச்சாதான் மெயின் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே, ஏன்னா ஒரு அப்பாவா உங்களால பணம் கட்ட முடியும், படிப்பாப்பான்னு சொல்ல முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். அவங்களோட வாழ்க்கை அவங்க கையில தான் இருக்குது. ஓகேவா? சீரியஸா இருந்தா அடுத்தடுத்து படிக்க வைக்கலாம். சீரியஸா இருந்தா டைம் கொடுக்கலாம், இன்னொரு 6 மாசம் டைம் கொடுக்கலாம், அவ்வளவுதான். பட் எவ்வளவு நாள் தான் வீட்டுல உட்கார வச்சுட்டு இருக்கிறது சும்மாவே நானும் படிக்கிறேன்ட்டு? ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க, என் பொண்ணை காலேஜுக்கு அனுப்புறேன்னு கேட்பாங்க. கண்டிப்பா சார், அது 100% அது சொல்லிட்டேன் சார். எனக்காக தயவுசெய்து படிப்பா. ஏன்னா எல்லா பேரும் அது உன்னை ஒரு முறை ஏளனமா பாக்குறாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு ஏளனமா பாக்குறாங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன் சார். இப்ப கொஞ்சம் சீரியஸா இருக்கு சார். கண்டிப்பா இந்த அடுத்தடுத்த டெஸ்ட்ல 100% அது ஒரு மாற்றம் இருக்கும் நம்புறேன். ஏன்னா இப்ப எனக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நான் சொல்லிட்டே இருந்தேன், என்னமாப்பா ஒன்னும் படிக்கிற மாதிரி தெரியல, இது இல்லைன்னா மாத்திக்கிறியா அப்படின்னு கூட கேட்டுட்டேன் நானு.
ஆனா இப்ப இந்த ஒரு ஒரு 5 நாளா கொஞ்சம் பரவாயில்ல சார். சார் இந்த 5 அந்த நாள்ல இடத்த மேக்ஸ் மாத்துறது படிக்கிறாளா அக்கௌண்ட்ஸ் படிக்கிறாளா லா படிக்கிறான்னு நமக்கு தெரியல. மேக்ஸ் படிச்சிருவா, இவ மேக்ஸ்ல 50 மார்க் வாங்கிடுவா, எக்கனாமிக்ஸ் 50 மார்க் வாங்கிடுவா, அதுல விஷயம் கிடையாது. கண்டிப்பா ஏன்னா அது அடுத்த சொல்லி 2 சொல்லிருச்சு. இப்ப இந்த அதான் அக்கௌண்ட்ஸ் லாவுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். அது சார் டைம் போயிடுச்சு சார், அதான் எனக்கு பயமா இருக்குது. அங்க ஒரு 15 நாள், இங்க ஒரு 10 நாள், 25 நாள் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இவங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 மாசம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டும் 20 தான் வருதுன்னா என்ன அர்த்தம்? இல்ல, யாரை அந்த ஏமாத்துறாங்க? ஸ்பெண்ட் பண்ண டைம்ல வந்து படிக்கல சார். அதை நான் நிதர்சனமா சொல்லிடுறேன். நீங்க இப்ப ஒத்து இருந்திருக்க கூடாது சார். ஜான்வரிக்கு போறன்றதுக்கு ஒத்து இருக்க கூடாது. நீ செப்டம்பர்ல எழுதுன்னு அடிச்சிருக்கணும். இல்ல எனக்கும் ஒரு 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 சின்ன தயக்கம் தான் சார். இங்கிலீஷ் மீடியம் இல்ல அப்படிங்கறதுனால சரி பாப்பா கேக்குதேங்கிறதுக்காக அந்த டைம் கொடுத்தேன் சார் நானு. அது தப்புதாங்கிறது இப்ப நீங்க சொல்றதுல இருந்து புரியுது. சார் நான் அன்னைக்கே சொன்னதான் சார் எல்லார்ட்டையும், செப்டம்பர்ல இருந்து ஜான்வரி போற பசங்க எல்லாம் சும்மா தான் டைம் கேக்குறாங்க, அதனால எதுவும் இம்ப்ரூவ் ஆக போறது இல்லன்றது நான் அடிச்சுக்கிட்டதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. இம்ப்ரூவ் அது ஆனதுன்னு என்னுடைய பாத்தீங்கன்னா 1-2 பேர் அனுபவம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களே தவிர பொதுவா கிளாஸ்ல பெருசா இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல சார். அந்த செப்டம்பர்ல இருந்து ஜனவரி போன பொதுவா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியவே இல்லை. அன்னைக்கு எழுதிருந்தா என்ன மார்க் இருக்கோ அதான் மாதிரி தான் இன்னைக்கு வாங்கியிருப்பாங்க. இல்ல நீங்க அனுபவசாலி சொல்றப்ப நாங்க கேட்டிருக்கோம், அது கேட்காதது என்னுடைய தப்பு தான் சார். ஏன்னா இப்போ எக்ஸாம் எழுதி அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும் தெரியுமா? ஆமா ஆமா அந்த ஆமா. சீரியஸ்னஸ் இப்ப அவங்களுக்கு இல்ல. இப்ப திருப்பி இல்ல ஜனவரி எக்ஸாம் எழுதி அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது வரப்போகுது. ஆ. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு வெறித்தனமா படிப்பாங்க தெரியுமா? அதாவது நான் சொல்றது படிக்கிற பசங்க தான். ஏதோ ஒரு மெத்தனம், ஒரு லெத்தார்ஜி, அப்புறம் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அடி வாங்கி ஒரு வாரம் அழுதுக்கு அப்புறம் ஒழுங்கா படிப்பாங்க. அது வந்து அந்த அடி அவங்க செப்டம்பர்லயே வாங்கிட்டாங்கன்னா ஜனவரியில அவங்க பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரில அடி வாங்க போறாங்கன்னா மே வரைக்கும் போயிடும் அது. கண்டிப்பா இப்ப கண்டிப்பா. நம்மையும் கொண்டு போயிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில விட்டுருவாங்க. ஏன்னா மேல பிகாம் அட்மிஷன் ஆரம்பிச்சிடும். நமக்கு ஜூன்ல ரிசல்ட் வரும்போது அப்ப ஜூன்ல ஒருவேளை நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா அங்க போய் பிகாம் அட்மிஷன் போட முடியாது. அவன் அட்மிஷன் ஃபில் பண்ணி விட்டுருவான். ஏன்னா அவன் ஏப்ரல்ல ஓபன் பண்ணிடுவான் அட்மிஷனை. ஓகேவா? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டப்புன்னு ஃபில் ஆயிடும். ஏப்ரல்லே ஃபார்ம் கொடுத்துருவான். மேல ரிசல்ட் வரும். மே 6ஆம் தேதி ரிசல்ட் வரும். மே 20ஆம் தேதி அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவான். நம்ம இங்க மே மாசம் ஐசிஐ எக்ஸாம் எழுதுவோம். ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணா ஜூன் ஆயிரும். அப்ப எங்க போய் அட்மிஷன் போடுறது? நம்மள ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி போகாத அளவுக்கு பாத்துக்கிறேன் சார். இது கொஞ்சம் அதுதான் சார். அடுத்த 1 மாசம் டைம் இருக்குது சார். ஓகேவா? திருத்திக்கிறதுலாம் இப்ப திருத்திக்கிட்டு அடுத்த 2 டெஸ்ட்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். கண்டிப்பா சார் கண்டிப்பா. எஃபோர்ட்டை எடுத்து கிட்டக்க போய் ஃபெயில் ஆனா மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். கண்டிப்பா சார். நீங்க சொல்ற அதே விஷயத்தை தான் சார் நானும் சொல்றேன். நீ படிக்காம ஃபெயில் ஆயிட்டு இருக்கப்பா, என்னால அதை ஜீர்ணிக்க முடியல அப்படிங்கறது சார். நான் சில பேர் நானே பாத்திருக்கேன் சார், ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க கிட்டக்க போய் ஃபெயில் ஆயிடுவாங்க. அப்ப எனக்கே ஆதங்கமா இருக்கும், ஐயோ நீ பாஸ் ஆகிற குழந்தை, நீ ஏன் ஃபெயில் ஆன? சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, அடுத்த டைம் படி பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு நான் சொல்லணும்ல. அப்படி நான் சொல்றதுக்கு அவங்க எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்ல. நம்ம ஒன்றும் ஜோசியம் பார்க்க முடியாது. ஓகேவா? பேப்பர் தான் பார்க்க முடியும். இந்த பேப்பர் பார்த்தா நல்ல எஃபர்ட் எடுத்துருக்கு இந்த பொண்ணு. இப்ப நானே சொல்றேன், இந்த ஜெய்3ன்ற பொண்ணு செம்மையா எஃபர்ட் போட்டிருக்குது. ஏன்னா போன தடவை டெஸ்ட் கரெக்ஷன் பண்ணும்போது எனக்கு என்னடான்னு தோணுச்சு. அப்ப ஓகே எஃபர்ட்டுக்கு ஒரு பாராட்டணும் அப்படின்னு தோணணும்ல. நிறைய அன்பு மேல எனக்கு கோபம் வந்து லால ஃபெயில் ஆனது கிடையாது. லால அந்த பொண்ணு 20-25 மார்க் வாங்கினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. சரி தமிழ் மீடியம் பொண்ணு 25 மார்க் வாங்கிட்டு சந்தோஷப்படுவேன். அக்கௌண்ட்ஸ்ல எப்படி ஃபெயில் ஆகலாம்? பவித்ராவை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ்ல ஃபெயில் ஆகிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பயாலஜி பொண்ணு. அப்ப ஒருத்தருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அப்ப நான் ஒரு சப்ஜெக்ட பத்தி எனக்கு கவலை கிடையாது. மிச்சம் 3 சப்ஜெக்ட்ல நீ என்ன மார்க் வாங்கியிருக்க? இப்போ உனக்கு லா ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, நீ லால ஃபெயில் ஆகிக்க என் கிளாஸ் டெஸ்ட்ல. ஆனா மிச்சம் 3 சப்ஜெக்ட்ல நீ என்ன மார்க் வாங்கியிருக்க? நீங்க 200க்கு தான் யோசிக்கிறீங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருமே 200க்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் 300க்கு யோசிங்கன்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. நீ 300க்கு யோசிச்சாதான் 220 230 எடுப்ப. சார் சுபாஷ்னு ஒரு பையன் சார் கிளாஸ் டெஸ்ட்ல எப்பயுமே 320 310 எடுப்பான் சார். ஆமா 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 சொன்னீங்க. 250 எடுத்து வச்சிருக்கான். அதான் மாதவன் கிளாஸ் டெஸ்ட்ல 280 290 எடுப்பான். அவனும் 250 எடுத்து வச்சிருக்கான். எதுக்கு சொல்றேன்னா இங்க 300 எடுக்கிறவனே அங்க 50 மார்க் கம்மியா எடுக்கிறான். அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு 10 மார்க் கம்மியாகுது. எங்க கிளாஸ் டெஸ்ட்ல எனக்கு இன்னும் நல்லா சார், சுபாஷ் 83 தான் அக்கௌண்ட்ஸ்ல, அங்க 53 தான் எடுத்திருக்கான். 83 53 கிளாஸ் டாப்பர் அவன்.
ஆமா 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 எதுக்கு சொல்றேன்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அது ஒரு தனி ப்ரெஷர். கண்டிப்பா கண்டிப்பா இங்கேயே இவ்வளவு மோசமா மார்க் வாங்கினா நான் இன்னும் என்ன பண்றது? நான் சொல்லுங்க. இவ்வளவும் பேசியிருக்காது நிறைய உனக்காக தான் பேசியிருக்கோம் 2 பேரும். தயவு செய்து நெக்ஸ்ட் டெஸ்ட் நல்ல மார்க் வாங்கிடு. கண்டிப்பா கண்டிப்பா உங்க வாங்குவேன் சார். உங்க பேரை காப்பாத்திரு சார். நான் நம்பிக்கை இருக்கு சார். இப்ப நான் இந்த 5 நாள் அந்த சீரியஸ்னஸ்னால தான் நானும் இவ்வளவு தூரம் தைரியமா சொல்றேன் உங்களுக்கு. சரிங்க இல்லைன்னா சார். ஏதாவது நீங்க திட்டுனதான்னு கூட நான் சொல்லியிருப்பேன் நான். சரிங்க சார். சரி சார், ரொம்ப நன்றி சார். ம். நித்யஸ்ரீ. நித்யஸ்ரீ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் நித்யஸ்ரீ ஒரு டெஸ்ட் தான் சார் எழுதியிருக்காங்க. ம். அக்கௌண்ட்ஸ்ல 40 மார்க் வாங்கியிருக்காங்க சார். ம். லால 28 வாங்கியிருக்காங்க சார். ம். அவ்வளவுதான் சார். அது 2 தான் சார் எழுதியிருக்காங்க. சரிங்க மேடம். படிக்க சொல்லுங்க. நான் எப்பவுமே இவ்வளோ பேர்கிட்ட நான் புலம்பிருப்பேன், கேட்டிருப்பீங்க. அவ்வளோதான் உங்களுக்கும் சொல்றது. நல்லா சரிங்க படிக்க சார். சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓவியா. ரைட் சார், குட் ஈவினிங். ஆக்சுவலாக இது இந்த மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க. அது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே. 75-80 மார்க் வருது கிளாஸ் டெஸ்ட்டில், 40 மார்க் கம்மியாக தான் வருது மெயின் இதில். ஏன்னா இவங்க ஜென்ரலாக மெயின் எக்ஸாம் எழுதுகிறப்போ இவங்க இதுக்கு கிளாஸ் டெஸ்ட் எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. மெயின் எக்ஸாமில் முக்கியமாக மேத்தமேட்டிக்ஸில் கொஞ்சம் டீட்டெயிலிங் போகிற மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதுலேயே ஸ்ட்ரக் ஆகிடுது, டைம் போயிடுது. ஒரு சம் போதும் சார். ஒரு சம்ல ஸ்டக் ஆனா திரும்பி பக்கத்துல 15 நிமிஷம் ஓடிடும். ஓடிடுது. அது பார்த்தேன். எக்கனாமிக்ஸ்ல ஆன்சர்ஸ் வந்து சிமிலரா சிமிலரா இருக்கும். அப்படியே பக்கத்துல இருக்கும். இதுவும் கரெக்ட் இருக்க மாதிரி இருக்கும், அதுவும் கரெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் பிரச்சனை. ஏன்னா அங்க உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் எல்லாம் வந்து இது எப்படி 60 மார்க் மேல வந்துடும், மெயினா வந்துருமேன்னு பார்த்தா மேக்ஸ் அட்டன் பண்ணதே 62 மார்க் தான் மெயின் எக்ஸாம்ல. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்ல அவங்க அட்டன் பண்ணது 83 84 அட்டன் பண்ணாங்க. அதுல வந்து நாங்க இங்க வந்து பையன் கூகுள்ல வச்சு கரெக்ஷன்லாம் பண்ணி 40 மார்க் 40 கொஸ்டின் தப்பு. அப்பயே தெரிஞ்சு போச்சு இது அவுட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் நான் சொன்னேன், பக்கத்துல உட்காந்து சொன்னேன், நம்ம ஈஸின்னு நினைக்கிற விஷயங்க உள்ளுக்குள்ள மெயின் எக்ஸாம்ல எவ்வளவு டெஸ்ட் ஆகுது பாரு. இதுதான் சிஏ, இதுதான் மற்ற டிகிரிக்கும் சிஏக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்ம கூடவே இந்த ஒருத்தர் குத்தி சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா அது இப்போ நீ இல்லைன்னா என் வயசுல இப்போ நான் விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற இதுக்கு போயிடுவேன் நீ அப்படின்னு சொன்னேன். அதை ஓரளவுக்கு அவங்க கடைபிடிச்சிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். அதுல கூட இப்போ ஜஸ்ட் நான் நீங்க பேசிட்டே இருக்கும்போது சிலது கேட்டதுல, இப்போ அக்கௌண்ட்ஸே எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து 15 மார்க் எழுதலை, டைம் 10லன்னு விட்டுருக்காங்க. செகண்ட் டெஸ்ட்லயும் 10 மார்க் அட்டன் பண்ணல. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. லால 100 மார்க் எழுதுறேன்றாங்க, ஏன் 56 மார்க் வருதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. சார் லால 55 மார்க் என் கிளாஸ் டெஸ்ட்ல வந்ததுன்னா போதும் தான் சார் நான் சொல்லுவேன். 55 to 60 என் கிளாஸ் டெஸ்ட்ல லாவை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷனு 55 to 60 வாங்கினா போதுன்றதான் நான் சொல்றது. அக்கௌண்ட்ஸ்ல என் கிளாஸ் டெஸ்ட்ல 80 வாங்க ட்ரை பண்ணணும். மேத்ஸ்ல எக்கனாமிக்ஸ்ல கிளாஸ் டெஸ்ட்ல 80 வாங்க ட்ரை பண்ணணும். லால முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா 55-60 தான் வர முடியுது என் கிளாஸ் டெஸ்ட்ல. நான் பார்த்துட்டேன். நான் ரொம்ப ஒரு 1.5 வருஷமாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். 55-60 தான் கிளாஸ் டெஸ்ட்ல வாங்கவே முடியுது அவங்களால. அவங்க 100 மார்க் எழுதினா கூட நான் சொல்றேன். ஏன் தப்பு பண்றாங்க சார்? ஏதாவது அவங்களால என்னோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ண முடியல சார். ரைட். நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றேன், ஒரு லீகல் லாங்குவேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவங்களால அந்த லீகல் லாங்குவேஜ் எழுதவே முடியல. ஓகே அந்த லெவலுக்கு இன்னும் ப்ரிப்பேர் அவங்களுக்கு சார் இங்க 55 மார்க் வாங்குறவன் இன்டர்ல 78 மார்க் வாங்குறான், 75 மார்க் வாங்குறான். அவனுக்கு இங்க பிராக்டிஸ் பண்ணது இங்க யூஸ் ஆகல, அவனுக்கு டைம் முடிஞ்சு போயிடுது. அங்க அவனுக்கு யூஸ் ஆகுது. அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் எனக்கு இருக்கு. என் பசங்க சார் இன்டர்ல லால நல்ல மார்க் வாங்குறாங்க. வெரி குட். ஏன்னா இங்க அடின்னு அடிச்சு, ஆனா இவங்களுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்குள்ள அவங்களால ரெடி ஆக முடியல. ஆனா இந்த ஹெல்ப் இது வந்து அங்க ஹெல்ப் பண்ணுது இன்டர்ல. சோ அதனால லாவை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ஹேவ் பிக் எக்ஸ்பெக்டேஷன் சார். 55 to 60 மார்க்ஸ் இஸ் இனஃப். பட் 250 260 மார்க்ஸ் வரணும்னா அப்போ உங்களுக்கு மீதி சப்ஜெக்ட்ல மார்க் அடிக்கணும் நீங்க. கரெக்ட். ஓகேவா? அப்ப 3 சப்ஜெக்ட்ல 200 மார்க் பிராக்டிஸ் பண்ணணும். ஆமா. அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க 65 மார்க்ல 70 மார்க் எடுக்கணும். மிச்சம் 3 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. 3 சப்ஜெக்ட். அதனால தான் சொல்றேன், அக்கவுண்ட்ஸ்ல 70 75 ட்ரை பண்ணு, எக்கனாமிக்ஸ் 80 ட்ரை பண்ணு. ஓகே, இப்ப சுபாஷ் வந்து 88 அனுவ எக்கனாமிக்ஸ்ல, 88 எக்கனாமிக்ஸ்ல. ஓகே, வாங்க முடியுது. கிளாஸ் டெஸ்ட்ல எடுத்த மார்க் எக்கனாமிக்ஸ்ல வாங்க முடியுது அவனால மெயின் டெஸ்ட்ல.
ஓகே ஓகே ஓகே. ஏன்டா அக்கௌண்ட்ஸ்ல கம்மியாயிட்டுனா பயந்துட்டான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸாமுக்கு போறான்ல பயந்துட்டான். அதனாலே ஒரு 35 மார்க் அவுட். இருக்கும் இருக்கும் அந்த இது இருக்கு அந்த ஸோ டைம். பயம் இருக்கக்கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ உன் மார்க்கை போடும்போது கிளாஸ் டெஸ்ட்ல 80 மார்க் எடுத்திருக்கியா, மெயின் டெஸ்ட்ல 60 மார்க் நினைச்சுக்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும், அக்கௌண்ட்ஸ் லா பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டெஸ்ட்ல வாங்கின மார்க்கை வாங்க முடியும். பட் பயம் இல்லாம எக்ஸாம் எழுதணும். ஓகே, இதுதான் என்னோட எல்லார்ட்டையும் நான் சொல்றது. இங்க எக்ஸாம் நினைக்கும் போது எக்ஸ்பெக்டேஷன் நினைக்கும் போது 250 260 மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும். 200க்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி எழுதக்கூடாது. சார் 200 வராதுக்கு ஒரு சாக்கு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணவே கூடாது. 260 270 எக்ஸ்பெக்ட் பண்ணி 250 மினிமம் 200 எக்ஸ்பெக்ட் பண்ணா மெயின்ல 25ல இருந்து 30 மார்க் எல்லாம் ஆமா சேர்த்து சார். 130 தான் வரும். தேவையில்லாம ஒரு 3 மாசம் 4 மாசம் நமக்கு வேஸ்ட் ஆகுது சார். வேஸ்ட். அண்ட் ரெண்டாவது, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆயிரும்ன்ற நம்பிக்கையில ஒண்ணு புக்கு தொட மாட்டோம், இல்லைன்னா இன்டர் படிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பெரிய தலைவலி. ஆமா ஆமா. அங்கேயும் நமக்கு ஒரு 25 நாள் 30 நாள் போயிருது. திரும்பி ஆமா. பார்த்தா 2 மாசம் தான் இருக்கும் எக்ஸாமுக்கு. அந்த 2 மாசத்துல ஆமா. எப்படி ரெடி பண்ண முடியும்? கரெக்ட் கரெக்ட். கஷ்டம். ஸோ அடிச்சு துவம்சம் பண்ணணும் மார்க். நம்ம எவ்வளோ தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, இப்போ போர்டு எக்ஸாம்ல 12க்கு ரிசல்ட் அன்னைக்கு 90% 95% தான் யோசிச்சுன்னு இருப்பீங்க. பொண்ணு பாஸ் ஆயிருமா ஃபெயில் ஆயிருமா நான் யோசிப்பீங்க. அப்ப பொண்ணு பாஸ் ஆயிருமான்னு எந்த பேரண்ட்டும் யோசிக்கிறது கிடையாது. பொண்ணோ பையனோ பாஸ் ஆயிருமான்றதுலாம் பயப்படுறது கிடையாது. 90% 95% அதுலதான் நமக்கு அசிங்கம் பயம்ன்றதெல்லாம். ஆனா இங்க வந்து பாருங்க, நம்ம 50 40க்கு போராடிட்டு உட்காந்துருக்கோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னா, இந்த 50 40க்குலாம் நம்ம விஷயமே இருக்கக்கூடாது. கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவியா மாட்டியா, இதுதான் உன்னோட விஷயமா இருக்கணும். இந்த அகாடமியில ஒரு 4-5 பேர் நான் சொன்னது தெரியுமா, இந்த ஜெயத்ரின்னு ஒரு பொண்ணு படிக்குது, இந்த பொண்ணு படிக்குதுன்னா, இப்ப அந்த பொண்ணு ஃபர்ஸ்டா நீ ஃபர்ஸ்டா? ரிப்பீட்டர் வந்திருக்காங்களே ஒரு 3 பேரு, மிருதுலான ஒரு பொண்ணு வந்திருக்குது, ரயான் ஒரு பையன் வந்திருக்கான், ஜெய் வர வந்திருக்கான். அந்த ரிப்பீட்டர் வராங்கல்ல, அவங்க கூட போட்டி போடு. அவங்க ஃபர்ஸ்ட் வராங்க, நீ ஃபர்ஸ்ட் வரியான்னு பார்ப்போம். அதான் சொன்னேன். அதுதான். சோ அப்ப பாஸ் ஆவறியான்றதே ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. பாஸ் ஆனாலும் 25 30 மார்க் தான் மெயின் எக்ஸாம்ல, தவிர வேற எதுவும் கிடைக்காது. ஸோ அந்த அளவுக்கு போராடணும். இன்னும் பத்தாது. இப்போ நான் உன்னை பாராட்டுறேன், ஓகே நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், 50+ வாங்கியிருக்கேன்றது. ஏன்னா இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல நீ டாப்பு. அப்படிதான் கரெக்ட். ஓகேவா? இந்த நீயே செப்டம்பர் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா உன்னை அடிச்சு ஓட விட்டுருப்பானுங்க அவனுங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்கூல் லெவலில் நான் ஃபர்ஸ்ட், ஜோன் மேட்ச் ரீஜனல் மேட்ச்லாம் நம்ம போவோம்ல. நான் கூட சொல்லுவேன், என் ஸ்கூல் லெவலில் நாங்களாம் மேட்ச்லாம் விளையாடும்போது நாங்கள் டாப்பராக இருப்போம். பக்கத்து ஸ்கூல் கூட விளையாடும்போது கொஞ்சம் போராடணும். வேற வேற இதில் போய் போகிறோம், நம்மளை அடிச்சு விடுவோம். நம்ம ஒரு ஆளே இல்லைன்னு அடிச்சு விடுவோம். நம்ம தான் ஐயோ நம்ம போலிங் தான் பெஸ்ட் போலிங் நினச்சின்னு இருக்கோம், இவனடா காலையே குத்துறான், பாலை ஒரு பால் அடிக்க முடியலான்னு இருக்கும். அந்த மாதிரி வேற வேற பசங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்மள ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கி விட்ருவாங்க. கான்ஃபிடன்ஸை குறைச்சி விட்ருவாங்க. உண்மையாக சொல்ல போனால் அவனெல்லாம் பார்த்தாலே, நான்லாம் கிளாஸ் போகும்போது சார் அப்படிதான் சொல்லுவார். நான் பேப்பர் எடுத்து பேனா வைப்பேன், ஒருத்தன் பதில் சொல்லிடுவான். யாரா நீங்க எங்கேந்திரா வரீங்கன்ற மாதிரி இருக்கும். கரெக்ட் கரெக்ட் இருக்காங்க. ஓகே, அப்படி இருப்பானுங்க பசங்க. ஏன்னா இங்க இந்தியா பூரா எக்ஸாம் எழுத போறான், 1 லட்சம் பேர் எழுதுறான் இந்தியா பூரா. 20,000 பேர் தான் பாஸ் பண்ண போறான். அந்த 20,000 பேர்ல ஆல்ரெடி தெலுங்கு பசங்க நம்பர் 1 இருக்கானுங்க, அவனுக்கு அச்சிக்கவே முடியாது. ஆமா ஆமா ஆமா. அவனுங்க மேக்ஸ்லாம் இப்படி போடுறானுங்க, தெலுங்கு பசங்க மேக்ஸ். இந்த ஆந்திரா மேக்ஸ் அப்பப்போ ஆந்திரா ஒரிசா மேக்ஸ்லாம் என்னமா இருக்குது தெரியுமா? அந்த பசங்க பயங்கரமா படிக்கிறானுங்க. இங்கேயும் ஒருத்தர் 2 பேர் டாப்பரா வராங்க, நான் இல்லைன்னு சொல்றேன், நான் பொதுவா சொல்றேன். இப்ப இந்தியாவில் இவ்வளவு ரிசல்ட்ன்றாங்கல்ல, இவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்க சொல்றாங்கல்ல, நான் ஓப்பனா சொல்றேன், ரீஜன் வைஸ் ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஆந்திரா வில் பி நம்பர் 1. 100 பேர் எழுதுனா 40 பேர் பாஸ் பண்றான் ஆந்திரால. காலையில 4:30 மணிக்கு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான், நைட்டு 10 மணி வரைக்கும் படின்னு படிக்கிறான். ஓகே, கேரளால ரெசிடென்சியல் ஸ்கூல் அத்தனையும், சிஏல ரெசிடென்சியல். அங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வீட்டு விட்டு கிளம்பிடுவானுங்க. எல்லாம் ரெசிடென்சியல் தான் கேரளா. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், கொட்டாரக்கரா, கண்ணூர், இடுக்கி எல்லாம் ரெசிடென்சியல். காலைல 3:30 மணி 4 மணிக்கு எழுப்பி விடுறான் சார் சிஏ படிக்கிறது. 3 வார்டு நடிக்கிறான், டங்கு நடிக்கிறான், எல்லாம் எழுதுகிறான். 3:30 மணி 4 மணிக்கு எழுந்து படிக்கிறான். இங்க எல்லாம் இந்த பசங்க 3:30 மணி 4 மணிக்கு ஹை நல்லா கோர்ட்டோடு தூங்கி இருப்பாங்க. அதுவும் நம்ம எல்லாம் பசங்களை அப்படியே கண்மணியே வளர்த்துன்னு இருக்கும். அப்படி படிக்கிறாங்க சார், அப்படி. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது படிப்போட இம்பார்ட்டன்ஸ். அப்படி படிக்கிறாங்க, எல்லாம் இது வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க சார், போஸ்ட் வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. எனக்கு அப்படியே ஆதங்கமா இருக்கு தமிழ் பசங்களை பார்த்தா. ஐயோ என்னடா இவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு படிக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்குது, கோட்டை விடுறீங்களாடான்ட்டு. என்ன பண்றது?
ஈஸியா குண்டூர்ல சார்ஜ் சார் நான் பாக்குறேன் 2000 பேர் படிச்சுட்டு இருக்கான் சார். 2000 பேர் குண்டூர்ல ஒரு அகாடமியில படிச்சிட்டு இருக்கான். ஆமா ஆமா தெரியும் குண்டூர் எல்லாம் ரெசிடென்ஷியல் எங்கெங்கேருந்தோ வரானுங்க. எக்ஸாம் ஓங்கூர், சென்டர் கொங்குவா கூட எக்ஸாம் சென்டர் கூட அங்கேயே போட்டு எக்ஸாம் அங்கேயே போட்டு வீட்டுக்கு அவ்வளோ பேர் மார்க், அவ்வளோ பேர் ரேங்க். ரேங்க். ஆமா ஆமா அந்த அகாடமி நம்ம சொல்றதோட அந்த பசங்களோட எஃபர்ட்ஸ் இருக்குல்ல சார், எதையோ ம் ஒன்றத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஆமா எல்லாம் ஒல்லியா ஈச்சாம் பீச்சாமா இருப்பானுங்க சார். ம் ம் பார்க்கும்போது ஊதுனா பறகுற மாதிரி தான் இருப்பான். சாப்பிட்றதே கிடையாது போல. நேரமும் படிப்பீங்களாடா நீங்கன்ற மாதிரி இருப்பானுங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு சார். எதுக்கு சொல்றேன்னா, நான் நிறைய இடத்துக்கு போய் பார்த்ததுனால சொல்றேன். ம் ஓகே, ராஜஸ்தான்ல ஒரு மாதிரி படிக்கிறான், கல்கட்டால ஒரு மாதிரி படிக்கிறான், குக்கிராமத்துல இருக்கிறவங்களாம் என்ன சரி நம்ம அகாடமியே சார் எப்போ பார்த்தாலும் டாப்பர் எங்கேருந்து வரான்? குக்கிராமத்துல தான் வரான். ம் ஓகே, ரொம்ப மிடில் கிளாஸ்லேருந்து ரொம்ப புவர்லேருந்து தான் டாப்பரு. ஆமா அந்த மாதிரி தான் இப்போ பயங்கரமா படிக்கிறானுங்க. கஷ்டம் தெரிஞ்சவன் உயிரை ஊத்து படிக்கிறான் சார். இப்போ இந்த ஆமா தடவை நம்ம அறிவு கணல் எடுத்துக்கங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அறிவு கணலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண் கலங்கிடும். ம் ஆஹா அப்படின்ட்டு அவங்க தான் படிக்கிறாங்க, பயங்கரமா படிக்கிறாங்க. சரி, ஓகே. இதான் நல்லா வேணும். படிக்குது இந்த பொண்ணு. இதே மாதிரி நல்லா கண்டினியூ பண்ணணும். இன்னும் ஒரு 30 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கணும் ஓவராலா என்னை பொறுத்த வரைக்கும். சரி, தேங்க்யூ அடுத்தது பிரகதீஸ்வர் ரிப்பீட்டர் தான். நான் உங்கள் அப்பாட்ட ஆல்ரெடி பேசியிருக்கேன். நம்ம இப்போ இந்த மார்க்கு வந்துட்டு இப்போ உனக்கு டிசம்பரில் தான் உனக்கு திருப்பி உண்மையான மார்க் இருக்கும். பட் இப்போ நீ எழுதின 2 சப்ஜெக்ட்லையுமே எனக்கு தேரல. அக்கௌண்ட்ஸ்லையும் நல்ல மார்க். அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ மார்க் இப்போ எழுதின டெஸ்ட்டில்? 24 சார். என்ன சார் இது? இது அவனுக்கு உண்மையாக சொல்ல போனால் அவன் கிளாஸில் இது எழுதினா 4வது டெஸ்ட்டோ 5வது டெஸ்ட்டோ. செப்டம்பர் மாதத்துக்கே அவனுக்கு 2-3 டெஸ்ட் வச்சுட்டேன். திருப்பி இப்போ ஒரு டெஸ்ட் எழுதுறான், 4வது டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. இப்பயும் நான் வந்து தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முன்னாடியே சொன்னதான். எப்பயும் உங்களுக்கும் சரி முகேஷ் சாருக்கும் சரி, தயவுசெய்து பிகாம் சேர்த்து விட்ருங்க. பசங்களோட வாழ்க்கை அட்லீஸ்ட்டு. ஏன்னா எவ்வளோ தடவை தான் திட்டு வாங்கினே இருப்பான். அவனுக்கு லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க வேணாமா? கொஞ்சம் ஜாலியாக இருக்க வேணாமா அவன் லைஃப்பில்? நீங்கள் தஞ்சாவூர் தானே? அதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த சாஸ்திரா காலேஜ் தான் இருக்கும், சேர்த்து விட்ருங்க. அட்லீஸ்ட் நல்லா அங்கே போய் ஜாலியாக இருக்கட்டும், படிக்கட்டும். சுத்தமாக படிக்க மாட்டான் சார். லால எவ்வளோ மார்க்கு? 21? 21. 21. என்ன சொல்கிறேன்? எவ்வளோ? 31? ஆமா சார். அதுவும் ஃபெயில் தானே? ஏன்டா இப்படி இருக்க பிரகதி சார் நீ? அக்கௌண்ட்ஸில் எப்படின்னா அவ்வளோ கம்மி மார்க் வாங்குற? லால கூட ஃபெயில் ஆகிட்டா ஓகேடா, மனசு ஆறுதலாக இருக்கணும். லால ஃபெயில் ஆனீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் எப்படிடா ஃபெயில் ஆவ? கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். அதான் இத்தனை மாசம் 6 மாசம் படிச்சிருக்கிய, அப்புறம் என்ன? அப்புறம் டியூஷன் படிச்சிருக்கேன். அப்ப இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற சேரப்பே தெரியாதா? மேக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கின மெயின் ஐசிஐ எக்ஸாமில்? 21 சார். அப்படியே கீழ்ச்சி நீ. கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேக்ஸ் எடுக்கலையா நீ? சொல்லு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் தானே நீ? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் தானே? அப்போ மேக்ஸில் ஃபெயில் ஆயிருக்க? சொல்லி பாருங்க. அது ஒரு ரீசன் சொல்கிறது. என்ன சொல்லணும்ல காரணம்? அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ மார்க், மேக்ஸில் எவ்வளோ மார்க் மெயின் எக்ஸாமில் ஐசிஐ எக்ஸாமில்? 21 சார் ரெண்டுமே. ரெண்டுத்துலையுமா? அப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ அக்கௌண்ட்ஸு புது சப்ஜெக்ட், தெரியாத சப்ஜெக்ட் அதுலேயும் 21, மேக்ஸு சூப்பராக படிச்ச சப்ஜெக்ட் அதுலேயும் 21. என்ன அர்த்தம்? அப்பா ஏமாத்திட்டுன்னு அர்த்தம், வேறு எதுவும் அர்த்தம் இல்லை. ஒழுங்காக படிச்சின்னா அந்த மனுஷனுக்கு சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு வருத்தமாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சார். உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி நீங்கள் கடையில் இருக்கும்போது சொல்லி, நீங்கள் ஏதோ இப்போ காலில் அடிபட்டுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னீங்கல்ல முன்னாடி, நான் 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணும்போது, சார் கடையை பார்த்துக்கிறேன் சார், காலில் அடிப்படை ஏதோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஏப்ரல் மாதம் சொல்கிறேன் நான். ஓகே, எனக்கு அப்பையிலேருந்தே பயமாக இருக்குது இந்த பையனை பார்த்தா. ஐயோ அப்படின்ட்டு. பார்ப்போம் சார். சந்தோஷ் சார் அக்கௌண்ட்ஸ் 22 ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல, லா 33, மேக்ஸ் 53, எக்கனாமிக்ஸ் 69. செகண்ட் டெஸ்ட்ல அக்கௌண்ட்ஸ் 40, லா 35 தான் சார். சரி, இம்ப்ரூவ் பண்ணுடா. மார்க் பத்தாதுடா. புரியுது சார். இம்ப்ரூவ் பண்ணு. என்கிட்ட பேசி பேசி டயர்ட் ஆகிட்டேன் நான். உண்மையாக சொல்ல போனால் அதுதான் சொல்ல முடியும். உன்ட்ட மார்க் பத்தாவது இம்ப்ரூவ் பண்ணு, அவ்வளோதான்.
சிரஞ்சீவி நல்ல மார்க் எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம். சிரஞ்சீவி மார்க்னு சொல்லு. எனக்கு இன்னொன்று நல்ல மார்க் எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சொல்லு. அக்கௌண்ட்ஸ்ல 62வா? 64 சார். பிசினஸ்ல வந்து 35 சார். மேக்ஸ்ல வந்து 68 சார். எக்கனாமிக்ஸ் வந்து 59. செகண்ட் டெஸ்ட்ல வந்து அக்கௌண்ட்ஸ்ல 67. லால வந்து 59 சார். லால 59ஆ? சூப்பர், நல்ல மார்க். அது நல்ல மார்க், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்தடுத்த டெஸ்ட்ல இன்னும் நல்லா இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும், இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். சரியா? மேக்ஸ்லயும் எக்கனாமிக்ஸ்லயும் 80 வாங்க ட்ரை பண்ணு. அடுத்த டெஸ்ட்லாம் இப்போ எழுத போகிற டெஸ்ட்லாம் 80 வாங்கணும். சரியா? பாய்ஸில் நீ தான் இப்போதைக்கு நல்லா டாப்பர் மார்க் எடுத்திருக்க. பார்ப்போம், இதே மெயின்டைன் பண்ணு. தேங்க்யூ. சுபமங்களா, நான் அதிகமாக பிலீவ் பண்ணி இப்போ பயந்த பொண்ணு நீ தான். நான் பயங்கரமாக உன் மேலே நம்பினேன். ஃபஸ்ட்டு உன்னை பார்க்கும்போது, படிக்கும்போது, அந்த ஏப்ரல் மே ஜூனில் இந்த பொண்ணு கண்டிப்பாக சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிடும் நம்பினேன். அந்த நம்பிக்கை இப்போ எனக்கு இல்லவே இல்லை. ஏன் ஏன் கெடுத்து விட்ட அந்த நம்பிக்கை எனக்கு சொல்லு. சார் ரொம்ப நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாமே விட்டுட்டேன் சார். மோஸ்ட்லி படிக்கிறது ஓகே, இந்த சம் புரியுது அனலைஸ் மட்டும் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார். அதனால தான் சார். புக்கில் பிரிண்டிங் கரெக்டாக இருக்கான்னு டிக் அடிப்பியா? அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறது தானே, நீ தானே பாஸ் பண்ணணும். புக்கு பாஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? புக்கு பிரிண்ட் பண்ணவங்க கரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருப்பான். அதையே கண்ணில் பார்த்தா என்ன அர்த்தம்? அறிவார்ந்த பொண்ணு ஃபெயில் ஆனா அசிங்கம். இதில் வேற உனக்கு பயம் வேற, கேட்டால் அழுதுருவா பசுக்குன்ட்டு. சார் நான் சொல்கிறேன்ல, 100 பேஜ் இவங்களுக்குலாம் சொன்ன தெரியுமா? 100 பேஜ் ரூல் நோட் புக் இருக்குல்ல, எடுத்து கொடுத்து அக்கௌண்ட்ஸை ஃபுல்லாக அந்த 100 பேஜை போட்டு அடுத்த நோட் புக் எனக்கு கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகேவா? அக்கௌண்ட்ஸும் சரி, மேக்ஸும் சரி, போட்டு பார்க்கணும். போட்டு பட்டா வந்துடும் சார். இந்த பொண்ணுக்குலாம் அறிவு இருக்குது. இந்த பொண்ணு பாஸ் ஆகணும்னு எனக்கு தோணுது. ஆனால் கொடூரமான மார்க் எடுத்து வச்சிருக்கான். ப்ராக்டிஸ் பண்ணலைங்க சார். ஒர்க் அவுட் பண்ணல, படிச்சா போதுங்கிற மாதிரி. லேசினஸ், பயம் சார், 2 தான் சார் விஷயம். பயம், லேசி ரெண்டுமே நமக்கு ஆகவே ஆகாத ஒரு விஷயம். ஃபாலோ பண்ணிங்க சார், கூட இருந்து மட்டும் ஃபாலோ பண்ணி. உன் கூட தான் இந்த ஐஸ்வர்யா அக்ஷயாலாம் படிச்சது. நீயே சொல்லு. எஸ் சார். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆனாங்க கிளாஸ் டெஸ்ட்ல. அதுக்கப்புறம் எப்படி நல்லா படிச்சு பாஸ் பண்ணாங்க சொல்லு. ப்ளஸ் அவங்க அந்த கான்ஃபிடென்ட் இருந்தாங்க, நான் செப்டம்பர் எழுதிடுவேன், நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, கிளாஸ் டெஸ்ட்ல நான் எழுதிடுவேன்ற கான்ஃபிடென்ட் இருந்தாங்க. வீரமே வாகை சூடும், புரிஞ்சுக்க. லக் ஃபேவர்ஸ் த பிரேவ். பயந்தாங்குழிக்கு சப்போர்ட்டே பண்ணாது லக்கு. எவன் நல்லா தைரியசாலியா இருக்கானோ அவனுக்கு தான் லக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, இனிமேட்டு நல்லா மார்க் எடுக்கிறேன் சார். சுவாமிநாத் சார், மார்க் சொல்லு. லா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் 35, அடுத்தது அக்கௌண்ட்ஸ் 56, மேக்ஸ் 57, எக்கனாமிக்ஸ் 69. அதுக்கு அடுத்தது அக்கௌண்ட் செகண்ட் டெஸ்ட்டில் 43 சார். ஏன்டா மார்க் கம்மியாச்சு? சார் அது நான் டைமே பார்க்காம பொறுமையாக போட்டுட்டு இருந்தேன் சார். அந்த மாதிரி வெளில உட்காந்து எழுதுறியா டெஸ்ட்? சார் பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி எழுதுறேன் சார். லைப்ரரி இப்போ எழுது. ஓகே சார், இனிமேல் கண்டுபிடி. உங்க அம்மாவையும் கூப்பிட்டு போயிரு லைப்ரரிக்கு டெஸ்ட் எழுதும்போது. சார் லைப்ரரி 2 மணிக்கு மூடிடுவானா, காலைல 10லேருந்து ஒன்று டெஸ்ட் எழுது. நான் உனக்கு தப்பே சொல்ல மாட்டேன். காலையிலே போய் டெஸ்ட் எழுது. டெஸ்ட் எழுதுற அன்னைக்கு சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்டு வீட்டில் கிளம்பிடுங்க. ஓகே, பாஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி சில வேலைகளை பண்ணணும். ஓகே சார், இனிமேல் பண்ணுறோம் சார். தமிழ் செல்வன் சார் கேட்குதா சார்? கேட்குது. மார்க் சொல்லு. சார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல லா 8 சார், அக்கௌண்ட்ஸ் 56 சார், மேக்ஸ் 49, எக்கனாமிக்ஸ் 84 சார். எக்கனாமிக்ஸ் எவ்வளோ? 84 வந்துச்சு சார். சரி. டெஸ்ட் 2ல அக்கௌண்ட்ஸ் 45 சார். லா வந்து ரீசெண்ட் பண்ணியிருந்தேன், எவாலுவேட் பண்ணல சார். சரி. நீ முன்னாடி கூட டெஸ்ட் ஏதோ தப்பா ரீசன் மெயில் அனுப்பிச்சிருந்தியா? எல்லா டெஸ்ட்லையும் நீ மெயில் தப்பா அனுப்புறியா? ஏன்னா எனக்கு இது வந்து செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உன் கூட.
ஆமா சார். லா அக்கவுண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டேங்க சார். அது வந்து இதாச்சு சென்ட் அது ஆகல எப்படி சார். அது அக்கௌண்ட்ஸ்லயும் அதே மாதிரி பிரச்சனை வரும், லாலையும் அதே மாதிரி பிரச்சனை வரும்? நம்புற மாதிரியே இல்லையாடா. அது எப்படி உன் மெயில் மட்டும் எனக்கு ரீசெண்ட் என்ன சொல்றது கரெக்டாக சென்ட் ஆகாம இருக்கும், அது ரீசெண்ட் பண்ண மட்டும் வருது? அது எப்படி அது? தெரியலைங்க சார். அப்போ ஏதாவது டவுட் வரும்ல எனக்கு. அது எப்படி இந்த பையன் மட்டும் அடுத்த நாள் வருது, முன்னாடி நாள் வராமல்? எல்லாரும் 5 மணிக்கு 5:30 மணிக்கு அனுப்புறாங்க, உன் மெயில் மட்டும் அடுத்த நாள் தான் வருது. எனக்கு என்ன அர்த்தம் நீயே சொல்லு. அப்போ ஆல்ரெடி லால சிங்கிள் டிஜிட் தான் மார்க் எடுத்திருக்கேன் நான். அப்போ எப்படி நம்பிக்கை வரும் எனக்கு? கிளாஸ் டெஸ்ட்ல எல்லாரும் எக்கனாமிக்ஸ்ல 80 எடுப்பானுங்க. நான் சொல்றேன் பாரு, கிளாஸ் டெஸ்ட்ல 80 85 எல்லாரும் எடுப்பாங்க. அங்க போய் எடுறானா எடுக்க மாட்டானுங்க. அதனால எக்கனாமிக்ஸையும் மேக்ஸையும் பெருமையா பேசவே தேவையில்லை. நம்ம வெறும் இந்த லாவையும் அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். 50 மார்க் வரணும் அது 2 சப்ஜெக்ட்லையும், நான் சொல்லிட்டேன். ஓகே சார். சார் கேக்குதுங்களா? உங்ககிட்ட நான் ஃபோன்ல தான் பேசியிருக்கேன் 2-3 தடவை. ஆமா ஆமா கேக்குது சார் கேக்குது. நீங்க வேற ஒரு ஊர்ல இருக்கீங்களா? நீங்க மதுரையில இருக்கீங்களா? ஆமா நான் மதுரையில இருக்கேன். இவங்க வேற ஒரு ஊர்ல இருக்காங்களோ? நான் இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கேன். ஸ்ரீவில்லிபுத்தூர். அவன் வீட்டில் இருக்கும்போது அவனை கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோங்க சார். சரி ஓகே. மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் அவனுக்கு வருது நல்லா, அக்கௌண்ட்ஸ்ல தான் மார்க் ஆகணும். சரிங்க சார் சரி. அதை இதெல்லாம் வந்து நானே டெஸ்ட் எழுத சொல்லியிருந்தேன். லாலாம் இப்போ நீங்கள் அன்னைக்கு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எழுத சொல்லியிருந்தேன். பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன், அட்டன் பண்ணேன். பட் நான் தான் வேலிடேஷன் பண்ணேன். அது கொஞ்சம் இன்னும் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்க சார், ஓகே. அடுத்தது வனிஷா. சார் நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். அப்பா வீட்ல இருந்து அட்டெண்ட் பண்றாங்க சார். சரி ஓகே. மார்க் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து அக்கௌண்ட்ஸ்ல 44, லால 24, மேக்ஸ்ல 59, எக்கனாமிக்ஸ்ல 63, செகண்ட் டெஸ்ட்ல அக்கௌண்ட்ஸ்ல 25, லால 26. எப்படி சார் மார்க் குறையுது? எனக்கு அதான் புரியல சார். நான் அவட்ட கேட்க செஞ்சேன். படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமா மார்க் ஏறதான் செய்யும், ஏன் இப்படி குறையுது கேட்டேன். அக்கௌண்ட்ஸ்ல ஏதோ பேப்பர் சென்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எக்ஸாம் எழுதிட்ட மறுநாள் தான் பார்த்துருக்கேன், அவங்க மம்மிட்ட சொன்னான். சரி ஓகே. அப்போ அது ஒரு 3 பேப்பர் விட்டேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பேப்பரில் இவளே எவாலுவேட் பண்ணி ஒரு மார்க் போட சொன்னா எவ்வளோ போட்டுப்பா? எவ்வளோ போட்டுப்பா மனுஷா? அந்த 3 பேப்பரில் நீ எவாலுவேட் பண்ணி மார்க் போட்டுக்கிட்டா? சார் நான் அந்த மிஸ் பண்ண 3 கொஸ்டினுக்குமே எனக்கு மார்க் கரெக்டா தான் சார் இருந்துச்சு. நீங்க அதான் அனுப்புன போட்டுட்டேன்னா எவ்வளோ போட்டுப்பா சொல்லு. சார் 40 கிட்ட வந்து 42 கிட்ட வந்துச்சு சார். எவ்வளோ போட்டுப்ப? அந்த மிஸ் பண்ண 3 பேப்பரில் எவ்வளோ போட்டுப்ப? 3 பேப்பரில் ஒரு பேப்பர்லேயும் 5 மார்க் எழுதியிருக்கான்னு வச்சுக்கோ, 15 மார்க்னு வச்சுப்போம். அப்போ 24 15னா 40. அவ்வளோதான் உன் மார்க்கா? நீயே சொல்லு. 40 தான் நீ வாங்குவியா அக்கௌண்ட்ஸில்? 12th எவ்வளோ வாங்கினா? அக்கௌண்ட்ஸ்லயா சார்? 87 கிட்ட வாங்குச்சு சார். அப்போ அதோட 50% தான் வருவியோ? சார் எனக்கு ஒன்றும் புரியல சார். அதாவது என்ன அப்படின்னா, படிக்கிறதுலாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காந்து படிப்பா சார். ஃபுல் டைம் படிக்கிறது தான். ஈவன் எனக்கு சார் நான் இப்பயே சொல்கிறேன், படிக்கிறதுனா கண்ணில் பார்க்கறது படிக்கிறது கிடையாது. இல்லை நான் என்ன கேட்கறேன்னா, புரிஞ்சு படிக்கலாம் புரியாம படிக்கலாம் எனக்கு தெரியல சார். அக்கௌண்ட்ஸ்லாம் புரியாமல் படிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை சார். இல்லை ஈவன் லா சார், லா சொல்கிறேன், லா நாளே பயப்படுறா சார். லா பயம் தான் சார். லாக்கு எழுதி பார்த்தா தான் சார் வரும். இல்லை இப்போ எனக்கு பிகாம் F&Aலையும் பார்த்தீங்கன்னா லால ப்ராப்ளம். மற்ற எல்லாத்துலேயும் மார்க் எடுத்திருக்கா, லால மட்டும் இதான். ஆனால் லா எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா இதான் அவளோட ஆவரேஜ் வருது. நானும் பார்த்துட்டேன். லானாலே என்னன்னு தெரியல, அது புரிஞ்சு படிக்கலாம் அல்லது என்ன அதுன்னு சார் புரியாம படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் லாவை பொறுத்த வரைக்கும். அப்படியா? புரியாமலாம் படிக்க முடியாது சார். என் கிளாஸை நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு லா புரியும். இல்லை ஆக்சுவலாக இந்த உங்களோட மம்மி தான் உங்களோட அந்த யூடியூப் ஆடெல்லாம் பார்த்துட்டு அவளை இதில் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொன்னது. அதுக்கப்புறம் அவள் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அனுப்புகிற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லா நல்லா புரியுது சார், இப்போ அனுப்பியிருக்கிறதுல எனக்கு புரியுது, காலேஜில் கூட புரியல, இதில் லா இதில் நடிச்சு புரியுது, நல்லா புரியுதுன்ற மாதிரி சொன்னாப்ல. பட் ஆனால் என்னன்னு தெரியல, மார்க் வரும். லாவை பற்றி பொறுத்த வரைக்கும் சார், அந்த எழுதுகிற லாங்குவேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுக்கு புரியுறதுன்றது மட்டும் விஷயம் கிடையாது. லாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், புரியுறது மட்டும் விஷயம் கிடையாது, எழுதுறது தான் விஷயம். நீங்கள் வாயில் சொல்கிற மாதிரியோ நார்மலாக ஒரு இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரியோ லாவை எழுத முடியாது சிஏவை பொறுத்த வரைக்கும். அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் தேவை. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் தெரியுமா, சொல் வழக்கு வேற, எழுத்து வழக்கு வேற. அது வந்து அந்த லாங்குவேஜில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ நம்ம நியூஸை கேட்குற வார்த்தையெல்லாம் எழுத்து பிரிண்ட் ஆகிருக்காது.
கேட்குற நியூஸுக்கு வார்த்தைகள் வேற, பிரிண்ட் பண்ற நியூஸுக்கு வார்த்தைகள் வேற. கண்டென்ட் ஒன்று தான், மீனிங் ஒன்று தான், ஆனால் யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். லால அந்த வார்த்தைகளை எழுதி பழகணும். அதுதானே கொஸ்டின் பேங்க்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம படிச்சு 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 அதை எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். எப்படி நீங்க மேக்ஸை போட்டு பார்த்தா வரும், அக்கௌண்ட்ஸை போட்டு பார்த்தா வரும்ன்றீங்களோ, லாவை எழுதி பார்த்தா தான் வரும். புரியாமலாம் இவங்க எழுத மாட்டாங்க, புரிஞ்சுதான் எழுதுறாங்க. ஆனால் இவங்க எழுதுற லாங்குவேஜ் அப் டு த மார்க் இல்லை, அதான் உண்மை. ஸோ இந்த கொஸ்டின் பேங்கை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் சார். ஆனால் அக்கௌண்ட்ஸில் 40 மார்க்கே கிடையாது சார். அக்கௌண்ட்ஸ்லாம் 70-75 எடுக்கணும் சார். இல்ல, நானும் அதை கேட்பேன். இதுல ப்ளஸ் டூலாம் படிக்கும் போது அக்கௌண்ட்ஸ் நல்ல மார்க் தான் எடுத்திருந்தா, ஏன் இதுல இப்படி குறையுது நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவளுக்கு என்னன்னு தெரியல. 100 பேஜை கொடுத்துட்டா எல்லாருக்கும் சொல்கிறதா சார் ரூல். 100 பேஜ் நோட் புக், 150 பேஜ் நோட் புக் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணு. இது நீ 4 நோட் புக்கை ப்ராக்டிஸ் பண்ணி முடி. எழுதி 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 நோட் புக்கை காலி பண்ணு. ஓகே, உனக்கு கிளாஸ்மேட் நோட் புக் வேணுமா? 100 ரூபா ஆகுதா, 150 ரூபா ஆகுதா, நான் வாங்கி தரேன், இந்தா எழுது. அது எனக்கு பெருமை. ஒரு நோட் புக் காலி பண்ணும்போது பால் பாயிண்ட் பென் 4 வாங்கி கொடுத்து எழுதி கிழி, எழுதி தள்ளு, ப்ராக்டிஸ் பண்ணி தள்ளுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் பாஸ் ஆகலாம். ப்ராக்டிஸ் என்னைக்கு நீ பண்ணி முடிக்கிற அன்னைக்கு நீ பாஸ் ஆயிடுவேன். இல்லை சார், ஆக்சுவலாக நான் வந்து இங்கே ஒமானில் இருக்கேன் சார். என்ஆர்ஐ பொண்ணு அங்கே இருக்கா. ஃபஸ்ட்டு இனிஷியலில் இந்த சிஏ எடுக்க போகிறேங்கும் போது அவள் பிகாம் F&A அண்ட் சிஏ இன்டெகிரேட் சிஏ சொல்லிட்டு எடுத்தா. ரொம்ப டஃப்பாக இருக்குது, வேண்டாம் நீ முதல்ல இதை முடி அப்படின்னு தான் சொன்னேன். இல்லை சார் நான் படிக்கிறேன், நான் டேடி படிக்கிறேன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவளாக வில்லிங் எடுத்து தான் எடுத்தா. கஷ்டப்படுறா, எனக்கு தெரியுது. எந்த அளவுக்கு படிச்சுட்டு தான் இருக்கா, இருந்தாலும் அவளுக்கு அது என்னன்னு தெரில, ரொம்ப சிரமப்படுறா. எனக்கு எதில் ஃபால்ட்டு அவளோட இதுங்கிறது கண்டுபிடிக்க முடியல என்னால். நானும் அவட்ட கேட்டும் பார்த்தேன், என்ன பண்ணுறேன், எதில் ஃபால்ட்டுங்கிறது நானும் இருக்கேன். ஆனால் சில சமயங்களில் உட்காந்து அழகு தான் செய்கிறா. என்னன்னு தெரில, நானும் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன் டேடி ஒன்று அப்படின்னு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃபர்ட் போடுற பசங்க பாஸ் ஆயிடுவாங்க சிஏல. ஒரு அட்டம் இல்லைனாலும் 2 அட்டம் இல்லைனாலும் 3 அட்டம் பாஸ் பண்ணிடுவாங்க. எஃபர்ட் போடாத பசங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. புரியுதா? எஃபர்ட்ல எப்படி எஃபர்ட் போடுறாங்கன்னு இருக்குது. இந்த கண்டியே பார்த்து எஃபர்ட் போட்டால் பத்தாது. இப்போ கொஸ்டின் பேங்க் இருக்குது, கொஸ்டின் பேங்கை லெஃப்ட்டில் வச்சுக்கிறாங்க. கொஸ்டின் பேங்க்ல ஒரு கொஸ்டினை படிக்கிறாங்க. அந்த கொஸ்டினை படிச்சுட்டு பார்க்காம அந்த சமம் போடணும். அந்த மாதிரி கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற எல்லா கொஸ்டினையும் போட்டு பார்க்கணும். ஐசிஏ புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் போட்டு பார்க்கணும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசிஏ புக்கில் இருக்கிற ஃபுல் சம்மையும் நான் பார்க்காம போட்டு பார்த்துட்டேன், கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற ஃபுல் சம்மையும் பார்க்காம போட்டு பார்த்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸில் பாஸ் ஆயிடுவீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. அது என்னைக்கு நீங்கள் போட்டு பார்த்து முடிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் பாஸ் ஆவீங்க. அது இந்த அட்டெம்ப்ட் இருந்தாலும் சரி, அடுத்த அட்டெம்ப்ட் தான் சரி, ஒரு வருஷம் கழிச்சு தான் சரி. கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற ஃபுல் கொஸ்டின்ஸும் ஐசிஏ புக்கில் இருக்கிற ஃபுல் கொஸ்டின்ஸையும் நான் போட்டு பார்த்துட்டேன், என் நோட் புக்கை இந்த நோட் புக்கை வச்சுக்க, நீ வேணா அதை செக் பண்ணி பாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க அந்த இடம் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் கண்ணில் பார்த்தேன் அப்படின்னா பாஸ் ஆக மாட்டாங்க. கண்ணில் பார்த்தீங்கன்னா என்ன, பிரிண்டிங் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அது எப்படி நீங்கள் பாஸ் ஆவீங்க? ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தது கொஸ்டின் பேங்க்ல சம்ம போட்டு பார்த்தா பாஸ் ஆவீங்க, அவ்வளோதான். சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், அவ்வளோதான். நீ என்னைக்கு எழுதி பார்க்குறியோ நீ பாஸ் ஆயிடுவேன். 100 பேஜ் 150 பேஜ் எழுதி 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 பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுவேன். நீ பாஸ் ஆகணும் ஆசை இருந்தால் நீ பாஸ் ஆயிடுவ, அவ்வளோதான். ஓகே, எஃபர்ட் உன் கையில் தான் இருக்குது, சரியா? பட் எனக்கு இன்னொன்று என்ன தெரியல சார், பிகாம் F&Aலாம் எழுதுறா, அதில் எல்லாமே நல்ல மார்க் தான் இருக்கு சார் அவளுக்கு. பிகாம் தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. எனக்கு பிகாமில் சப்ஜெக்ட் பேர் கூட தெரியாது. நான்லாம் 65 மார்க் எடுப்பேன் எல்லா சப்ஜெக்ட்லையும். அன்னைக்கு காலையில் ஹால் டிக்கெட் திறக்கும் போது ஓ இதான் இன்னைக்கு சப்ஜெக்டானு தெரியும் எனக்கு. ஓகே, தயவு செய்து பிகாம்லாம் சியோட கம்பேரே பண்ணாதீங்க. இல்லை சார், பிகாம் F&Aலே சரி, F&Aவாக இருக்கட்டும், A&F இருக்கட்டும், P&Aவாக இருக்கட்டும், இதோ பிஏன்னு ஒன்று சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்னு, எது வேணா இருக்கட்டும் சார். சிஏ சிலபஸே பிகாம் இருந்தால் கூட சார், இதே சிலபஸே பிகாம் இருந்தால் கூட அந்த மாதிரி இந்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாது சார். பிஎஸ்ஜின்னு ஒரு காலேஜ் இருக்குது கோயம்புத்தூர்ல. அந்த காலேஜில் ஒரு 500 பேர் பிகாம் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 500 பேர் சிஏ சிலபஸ் தான் பிகாமில் படிக்கிறான், பிஏன்னு பேர் அதுக்கு. அப்போ அந்த 500 பேர் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணணும்ல? அதெல்லாம் கிடையாது சார், அது கம்பேரே பண்ண முடியாது. இது வந்து கம்பேர், அது டீச்சரு எழுதுறதுக்கு மார்க் போடுற விதம் இது எல்லாமே இருக்குல்ல. இப்போ 12th படித்த அதே ஃபைனல் அக்கௌண்ட் தானே சிஏலையும் படிக்கிறீங்க, 12th படித்த ஜெர்னல் என்ட்ரி தானே சிஏலையும் படிக்கிறீங்க. என்சிஇஆர்டி சிலபஸ்ன்றான் பார்த்தீங்கன்னா 12th அதில் இருக்கிறது தான் சிஏல இருக்குது. மேக்ஸ்லையும் சரி, எக்கனாமிக்ஸும் சரி. எக்கனாமிக்ஸ் 12th படிச்சது தான் சிஏல இருக்கும், நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதனால ஆனால் அந்த டெப்த் வேற, இந்த டெப்த் வேற, அங்கே கரெக்ஷன் பேட்டர்ன் வேற, இங்கே கரெக்ஷன் பேட்டர்ன் வேற.
ஆனால் அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது, காலேஜையும் சிஏ கம்பேர் பண்ண முடியாது. இதுக்கான எஃபர்ட் இதுக்கு நீங்கள் போடணும், அவ்வளோதான் சிம்பிள். சார் நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்கிறேனே, இந்தியாவில் லட்சக்கணக்கான பேர் செஸ் விளையாடுறான். ஏன் நம்ம பிரக்ஞானந்தாவையும் குகேஷையும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? இதுதான் விஷயம். இங்கே இது எல்லார் வீட்லேயும் மட்டை தூக்கிட்டு கிளம்பிடுறானுங்கல்ல கிரிக்கெட்டுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடுறது இல்லையா? ஏன் நம்மளால விராட் கோலி ஆக முடியல? நான்லாம் சார் நான் லீவ் விட்டா தெருலேயே தான் சார் கிடப்பேன், வீட்டுக்கே போக மாட்டேன். காலையில் 5:30 மணிக்கு கிரவுண்டுக்கு போயிடுவேன். ஓகே, உடம்பெல்லாம் வத்தி தண்ணி தாக எடுத்து ₹1 அந்த வாட்டர் பேக்கெட் எவனா கொடுக்க மாட்டானான்னு இருந்து நான் கண்ணங்கரையில இருப்பேன் சார் நிறைய நேரம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஐயோ என் பையனா நீன்வாங்க. கருப்பாயிருவேன் வெயிலில் விளையாடி விளையாடி விளையாடி. அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் தான் ஏசி ரூம்லேயே இருந்து இருந்து வெள்ளையாயிட்டேன். திருப்பி வெளில தான் நான், ஆனால் நான் கருப்பாக இருப்பேன், கண்ணங்கரையில் தான் இருப்பேன். வெயிலில் விளையாடி விளையாடி டேன் ஆயிடுவேன் நான். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஏன் விராட் கோலி ஆகல? அவன் போடுற எஃபர்ட் இன்னும் அதிகம். அவன் ஸ்கூலுக்கே போக மாட்டான், எல்லாருமே கிரவுண்ட் விளையாடுவான். நம்ம சண்டே அன்னைக்கு லீவ்ல விளையாடுறத வச்சுக்கிட்டு விராட் கோலியோட கம்பேர் பண்ண முடியாது. அவனுக்கு எல்லா நாளும் காலையில 5 மணிக்கு இருந்து கிரிக்கெட் பேட் வச்சு விளையாடிட்டு இருப்பான். 15 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவான் ஒரு நாளைக்கு. அதுதான் விராட் கோலி ஆக முடியும். அது மாதிரி நம்ம ஸ்கூல்ல விளையாடணும், ஸ்கூல் கிரிக்கெட் டைம்ல விளையாடணும், தெரு கிரிக்கெட் டைம்ல விளையாடணும். ஏன்டா நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னா, சார் நான் தமிழ்நாடு செலெக்ஷனுக்கு போறேன், 6 பால் ஆட வச்சானுங்க, 5 பால் உடம்புல வாங்குறேன் நான். இத்தனைக்கும் நான் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல 5 பால் 6 அடிப்பேன். அங்க போனா எனக்கு பேடு கட்டினதுக்கு அப்புறம் ஆடவே வர மாட்டேங்குது. பயம் பயம் சார், பேடு கட்டி பழக்கம் இல்லைல்ல, கிளவுஸ் போட்டு விளையாடி பழக்கம் இல்லைல்ல, காஸ்கோ பால் விளையாடி தானே பழக்கம். கிரிக்கெட் பால் போடுறானுங்க, ஓங்க அடிச்சா பக்கத்துல நிக்குது பால், கமால் அடிக்கிறான், பால் அங்கதான் நிக்குது. போலிங் போடவே வரல அந்த பால்ல, ஏன்னா காஸ்கோ பால் சின்னதா இருக்கும், கார்க் பால் பெருசா இருக்கும் அந்த ஸ்டிச் பால். செலக்ஷனுக்கு போறேன், எப்படியோ செலக்ஷனுக்கு போயிட்டேன், உள்ள போயிட்டேன், யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி உள்ள போயிட்டேன். உள்ள போனா எனக்கே வெக்கமா இருக்குது, ஐயோ நம்மளாம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்ட்டு. அப்பதான் இந்த கிரிக்கெட் கோச்சிங் பசங்க ஏன் போறாங்கன்னு தெரிய வந்துச்சு. அதான் எதுக்கு சொல்றேன்னா, உங்க தெருவில் நீங்க நம்பர் 1 இருக்கலாம், அதை வச்சுக்கிட்டுலாம் இப்படி யோசிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். நான் பிகாம் பிஏ நல்ல மார்க் எடுத்தேன், நான் 12th நல்ல மார்க், அதெல்லாம் இது வேற கேம் ஆல் டுகெதர். இது விளையாட தெரியாமலாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கேமுக்கு தெரியாதுங்க, அந்த கேம் விளையாடிட்டு இந்த கேம் நீங்க பேசக்கூடாது. இதுக்கு ரெடி ஆகணும். இப்போ ஸ்டிச் பால்ல நானும் ஒரு 10 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணா நானும் ரெடி ஆயிடுவேன். அந்த 10 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணாம நான் எப்படி நம்ம காசு கப்பல் விளையாட்டு ஸ்டிச் பால் விளையாட முடியும்? அடி வாங்கினா உடம்பெல்லாம் வீங்கிடும், அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த பொண்ணு காலேஜில் ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு சிஏ பேச முடியாது. நம்ம இங்கே தனி ப்ராக்டிஸ், இதுக்குன்னு தனியாக உழைக்கணும். இதுக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உழைச்சா கண்டிப்பாக இங்கே பாஸ் பண்ணிட முடியும். அந்த உழைப்பை கொண்டு வந்து இங்கே போடக்கூடாது. நான் காலேஜில் யார் தெரியுமா, நான் காலேஜில் டாப்பர், அதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. இங்கே நீ உழைச்சா இங்கே பாஸ் ஆகும், அங்கே நீ உழைச்சா அங்கே பாஸ் ஆகும், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? எஃபர்ட் போடணும், நிறைய எழுதி பார்க்கட்டும், பாஸ் ஆயிடும், அவ்வளோதான் சிம்பிள். ஓகேங்க சார், அப்போ பாய், குட் நைட் எல்லாருக்கும். எல்லாத்தையும் பேசிட்டேன்னா யார்ட்டையா பேசாம விட்டுனா, தேங்க்யூ ஸோ மச், குட் நைட், பாய்.